நாம் சுருக்கமாய் தேவனுடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆண்டவர் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்கள் தற்செயலாக இந்த இடத்தில் வரவில்லை. ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನೀವು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்பி அழைத்து கொண்டு வந்தார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲು ಬಯಸಿ ಕರೆಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமாய் மாற வேண்டிய காலம் இது. ದೇವರ ಮಕ್ಕಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕಾದಂತ ಕಾಲವಿದು. விசுவாசிகளாக இருந்த காலம் முடிந்தது. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಇದ್ದಂತ ಕಾಲವು ಅಂತ್ಯಗೊಂಡಿತು. இனி சீஷர்களாக மாற வேண்டும். ಇನ್ಮುಂದೆ ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் ಅಪೊಸ್ತಲರ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ திரளான விசுவாசிகள் என்று எருசலேம் சபையில் இருந்த தேவ மக்கள் அழைக்கப்பட்டார்கள். ಹೇರಾಳವಾದಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಂತ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದರು. அதே மக்களை குறித்து ಅದೇ ಜನರ ಬಗ್ಗೆ அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது ಅಪೊಸ್ತಲರ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ಶಿಷ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟರು. சீஷி என்று அழைக்கப்பட்டார்கள். ಶಿಷ್ಯಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟರು. ஆகவே நீங்கள் வெறும் விசுவாசிகள் அல்ல, ಆದ್ದರಿಂದ ನೀವು ಬರೀ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಲ್ಲ, நீங்கள் சீஷரும் சீஷிகளுமாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಶಿಷ್ಯರು ಶಿಷ್ಯಗಳಾಗಿ ಇದ್ದೀರಿ. அதை குறித்து யோசிங்க, ಅದರ ಬಗ್ಗೆ ಆಲೋಚಿಸಿರಿ, அதை குறித்து சிந்தித்து ஜெபம் பண்ணுங்க. ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. சீஷர்கள் சீஷன்னு நினைச்ச உடனே ಶಿಷ್ಯರು ಶಿಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ ತಕ್ಷಣ நமக்கு தவறான எண்ணம் இருக்கிறது. ನಮಗೊಂದು ತಪ್ಪಾದ ಯೋಚನೆ ಇದೆ. அது முழு நேர ஊழியக்காரங்க தான், ಅದು ಪೂರ್ಣಾವರ್ತಿ ಸೇವಕರೇ, அது முழு நேரமா பாஸ்டரா இருக்கிறவங்க, ಅದು ಪೂರ್ಣಾವರ್ತಿ ಸಭಾಪಾಲಕರಾಗಿರುವವರು, மிஷனரியா இருக்கிறவங்க, ಅಥವಾ ಮಿಷನರಿಗಳಾಗಿರುವವರು அப்படின்னு தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪಾದ ಆಲೋಚನೆಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. வேதத்தை நம்ம சரியா அறிந்து கொள்ளவில்லை. ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. வேதம் என்ன சொல்லுகிறது? ವೇದವು ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே விசுவாசிகள், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಆರಂಭದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು, கொஞ்சம் வளரும் பொழுது நம்ம சீஷர்களாய் மாற வேண்டும். ಸ್ವಲ್ಪ ಬೆಳೆದ ನಂತರ ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. நீங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும், ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದರು, பிசினஸ் செய்து கொண்டிருந்தாலும், ವ್ಯಾಪಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದರು, நான் இயேசுவின் சீஷன் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ನಾನು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನು ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆಯು ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. விசுவாசிகள் என்றால் எதுக்கெடுத்தால் ஆண்டவர் அதை தாரு இதை தாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳಂದ್ರೆ ಯಾವುದಕ್ಕೂ ದೇವರೇ ನನಗೆ ಅದು ಕೊಡು ಇದು ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೇವೆ. சீஷர்களாய் மாறும்போது ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗುವ, இயேசுக்காக நான் ஏதாவது செய்யணும், ಯೇಸುಗಾಗಿ ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕು, நான் இயேசு அறிவிக்கணும், ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸಾರಬೇಕು, ஆத்மாக்களை கொண்டு வரணும், ಆತ್ಮಗಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕು, அவரை நான் சந்தோஷப்படுத்தணும், ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಬೇಕು. அதுதான் சிந்தனையாயிருக்கும். ಅದೇ ಆಲೋಚನೆಯಾಗಿರುತ್ತದೆ. சபை அப்படி மாறி ஆகணும். ಸಭೆಯು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗಲೇಬೇಕು. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சபை அப்படி மாறணும், ಸಭೆಯು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು, விசுவாசிகள் அப்படி மாறணும். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. அப்பதான் தேசத்திலே மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். ಆಗಲೇ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்பதான் தேவ திட்டம் தேசத்திலே தீவிரமாய் நிறைவேற்றப்பட முடியும். ಆಗಲೇ ದೇವರ ಉದ್ದೇಶವು ದೇಶದಲ್ಲಿ ತೀವ್ರವಾಗಿ ನೆರವೇರಲು ಸಾಧ್ಯ. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு வித்தியாசமாய் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರಾತ್ಮನು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಸಂಧಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அதிகாலையில் இருந்து ஆவியானவரின் உள்ளத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಮುಂಜಾನೆಯಿಂದ ದೇವರಾತ್ಮನು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಭಾರಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. கர்நாடக மாநிலத்திற்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவரை பார்க்க முடிகிறது. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತ ಒಬ್ಬ ದೇವರನ್ನು ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. அவர் கண்ணீர் வடிக்கும் போது நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? ಆತನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಾಗ ನಾವು ಹೇಗೆ ಸುಮ್ಮನಿರಲು ಸಾಧ್ಯ? அவர் சொல்லுகிறாரே, மான் தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் எனக்கு உண்டுன்னு சொல்லுகிறார். ಆತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಹಟ್ಟಿಗೆಗೆ ಸೇರದಿರುವಂತ ಕುರಿಗಳು ನನಗೆ ಉಂಟು ಅಂತ அந்த ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஆடுகளை யார் கண்டுபிடிப்பார்? ಆ ಕುರಿಗಳನ್ನು ಯಾರು ಕಂಡು ಹಿಡಿಯೋದು? அந்த ஆடுகளை யார் கொண்டு வருவார்? ಆ ಕುರಿಗಳನ್ನು ಯಾರು ಕರ್ಕೊಂಡು ಬರೋದು? நீங்களும் நானும் தான் செய்யணும். ನೀವು ನಾವೇ ಮಾಡಬೇಕು. அதான் சீஷரா மாறணும். ಅದಕ್ಕೆ ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. நீங்க போய் சொன்னா அந்த ஆடுகள் வரும். ನೀವು ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಕುರಿಗಳು ಬರುತ್ತದೆ. இன்றைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால ஒருத்தருக்காவது இயேசு பத்தி சொல்லாம தூங்க போக கூடாது. ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳದೆ ನಿದ್ರಿಸಬಾರದು. ஒரு ஆளுக்காவது இயேசுவனை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தையாவது சொல்லித்தான் தூங்க போகணும். ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಹೇಳಿನೇ ನಾವು ನಿದ್ರಿಸಬೇಕು.
இயேசுவுக்காக ஒன்று செய்யாதவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளை இருக்க முடியும்? ಯೇಸುವಿಗಾಗಿ ಏನು ಮಾಡದವರು ಹೇಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರಲು ಸಾಧ್ಯ? சிலுவை சுமக்கிறவர்கள் அவருக்கு வேண்டும். ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವವರು ಆತನಿಗೆ ಬೇಕು. அவர் தோள்ல ஏறி உட்கார்ற ஆட்கள் அல்ல. ಆತನ ಹೆಗಲ ಮೇಲೆ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತ அவருடைய ಜನರಲ್ಲ. சிலுவையை தோள்ல சுமக்கிறவர்கள் அவருக்கு வேண்டும். ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೆಗಲ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವವರು அந்த காலம் முடிந்து விட்டது. ಆ ಕಾಲ ಮುಗಿದು ಹೋಯಿತು. நீங்க அவரால் சுமக்கப்பட்ட காலம் முடிந்தது. ನೀವು ಆತನಿಂದ ಹೊರಲ್ಪಟ್ಟಂತ ಕಾಲವು ಮುಗಿದು நாம் அவருக்கு சிலுவை சுமக்கணும். ಇನ್ ಮುಂದೆ ನಾವು ಆತನಿಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆ அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು என்னை ಹೇಳ್ತಾನೆ, பின்பற்றி வர விரும்பினால் உன்னை விரித்து சிலுவை எடுத்துக்கொண்டு வா. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ಬಯಸುವುದಾದರೆ ನಿನ್ನನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಾ. அவருக்கு சிலுவை சுமக்கிற ஆட்கள் வேண்டும். ಆತನಿಗೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಜನರು ಬೇಕು. இன்னும் எவ்வளவு காலம் சுயநல கிறிஸ்தவர்களாய் வாழ போகிறோம்? ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾಲ ಸ್ವಾರ್ಥ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ? நம்ம மாற வேண்டும். ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. அப்பதான் தேசத்திலே மாற்றத்தை பார்க்க ಆಗಲೇ முடியும். ದೇಶದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯ. அதுதான் தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಿದ್ದಾನೆ. நாம் என்ன செய்ய போகிறோம்? ನಾವು ಏನ್ ಮಾಡಲಿದ್ದೇವೆ? நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಏನ್ ಮಾಡಲಿದ್ದೇವೆ? வாரந்தோறும் ஒரு பாட்டு பாடிவிட்டால் சந்தோஷப்பட்டு விடுவாரா? ವಾರ ವಾರ ಬಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದರೆ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾನಾ? அது நமக்கு சந்தோஷம். ಅದು ನಮಗೆ ಸಂತೋಷ. அவருடைய பிரசன்னத்திலே பாட்டு பாடி துதிப்பது நமக்கு மகிழ்ச்சி. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹಾಡು ಹಾಡು ಸ್ತುತಿಸುವುದು ನಮಗೆ ಹರ್ಷ. அவரை எது சந்தோஷப்படுத்தும்? ಅವರನ್ನು ಯಾವುದು ஒரு ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ? ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோக ಒಂದು சந்தோஷப்படும். ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಾಗ ಪರಲೋಕ ಸಂತೋಷ. அவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாதவர்கள் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. ಆತನಿಗೋಸ್ಕರ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡದವರು ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் மாற வேண்டும். ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. சபைகள் மாற வேண்டும். ಸಭೆಗಳು ಬದಲಾಗಬೇಕು. அப்பதான் தேவன் தேசத்தை மாற்ற முடியும். ಆಗಲೇ ದೇವರು ದೇಶವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. அதுக்கு தான் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. அதனாலதான் கர்த்தர் உங்களோடு வித்தியாசமாய் இடைப்படுகிறார். ಆದದರಿಂದಲೇ ಕರ್ತನು ಇವತ್ತು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಂಭಾಷಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொன்ன உடனே ಇವತ್ತು ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தருவாரு. ದೇವರು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அதை சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தெல்லாம் தான் ನಾನು ಆಸೆಪಟ್ಟೆ. ಅದನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದ್ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟೆ. ஆனா இன்னைக்கு அதிகாலையில் இருந்து கர்த்தர் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಆದರೆ ಇವತ್ತು ಮುಂಜಾನೆಯಿಂದ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಭಾರಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அவர் வேதனையோடு துக்கத்தோடு நிற்கிறதை தான் பார்க்க முடிந்தது. ಆತನು ವೇದನೆಯಿಂದ ದುಃಖದಿಂದ ನಿಂತಿರುವುದನ್ನೇ ನನ್ನಿಂದ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿದೆ. துக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். ದುಃಖ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದಾನೆ. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಊಹೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. எருசலேமை நோக்கி இயேசு வருகிறார். ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಬರ್ತಿದ್ದಾನೆ. நான் பிரயாணப்பட ஒரு கழுதை வேணும்னு கேட்கிறார். ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಲು ಒಂದು ಕತ್ತೆ ಬೇಕಂತ ஒரு ಕೇಳಿದ್ರು. கழுதை கொண்டு வருகிறார்கள். ಆ ಕತ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அதன் ಬರ್ತಾನೆ. மீது இயேசு சவாரி பண்ணுகிறார். ಅದರ ಮೇಲೆ ಕೂತು ಯೇಸು ಸವಾರಿ ಮಾಡ್ತಾನೆ. எல்லாரும் சந்தோஷம். ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷ. ஓசன்னா ஓசன்னா பாட்டு துதி நடனம் மகிழ்ச்சி. ಹೋಸನ್ನ ಹೋಸನ್ನ ಹಾಡು ಸ್ತುತಿ ನಟನೆ ಸಂತೋಷ. பேதுரு யோவான் யாக்கோபு ஜனங்களோட சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ಪೇತ್ರ ಯೋಹಾನ ಯಾಕೋಬ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಹಾಡಿ ಆರ್ಭಟಿಸ್ತಾರೆ. ஆனா இயேசுவின் முகத்தை கூர்ந்து பாருங்க. ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಮುಖವನ್ನು ದಿಟ್ಟಿಸಿ ನೋಡ್ರಿ. அவன் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான். ಆತನು ನಗರವನ್ನು ನೋಡಿ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ಅತ್ತನು. லூக்கா 19:41 சொல்லுகிறது. ಲೂಕ 19:41 ಹೇಳ್ತದೆ. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான். ನಗರವನ್ನು ನೋಡಿ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ಅತ್ತ. அதுதான் இயேசுவின் இருதயம். ಅದುವೇ ಯೇಸುವಿನ ಹೃದಯ. கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಜನರು ನಾಶವಾಗ್ತಿದ್ದಾರಲ್ವೇ. நரகத்தை நோக்கி போகிறாங்களே. ನರಕವನ್ನು ನೋಡಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರಲ್ವೇ. ஓநாய்களும் கொள்ளை நரிகளும் என் ஜனத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறாங்களே. ತೋಳಗಳು ನನ್ನ ಜನರನ್ನು ಬೇಟೆಯಾಡ್ತಿದ್ದಾರಲ್ವೇ. மத நம்பிக்கை என்கிற பெயரில் ಮತ ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ அரசியல்வாதிகள் இன்னைக்கு மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ರಾಜಕಾರಣಿಗಳು ಇವತ್ತು ಜನರನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸುತ್ತಾರೆ. ஜனங்களுக்கு யாரு விடுதலை கொடுப்பாங்க? ನನ್ನ ಜನರಿಗೆ ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವರು? ஜனங்களுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது. ಜನರ ಮನಸ್ಸು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಿದೆ. மக்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. ಜನರಿಗೋಸ್ಕರ ಆತನ ಹೃದಯವು ಕನಿಕರಿಸುತ್ತಿದೆ. அதுதான் இயேசுவுடைய இருதயம். ಅದುವೇ ಯೇಸುವಿನ ಹೃದಯ. ஆனா
அதனால இயேசுக்கு என்ன பெரியன்னு நம்ம யோசிக்கணும். ಆದ್ದರಿಂದ ಯೇಸುವಿಗೆ ಯಾವುದು ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದಂತ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು. ஒரு வசனத்திலிருந்து சுருக்கமாய் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ವಾಕ್ಯದಿಂದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ಸಂಗೀತ 143 ಕೀರ್ತನೆ 143 10வது வசனம். 10ನೇ ವಾಕ್ಯ. 143 ಸಂಗೀதம் 10ஆம் வசனம். 143ನೇ ಕೀರ್ತನೆಗಳು 10ನೇ ವಾಕ್ಯ. தாவீதனுடைய ஒரு அழகான ஜெபம். ದಾವೀದನ ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ. நாம் எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು. ஜெபத்தை விசுவாசிக்கிறவர்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವವರು. ஆண்டவரிடத்திலே போகும் பொழுதெல்லாம் ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲ್ಲ நாம் விருப்பமானதை ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். ನಮಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತೇವೆ. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு மார்க் வேணும். ಓದುವಂತ ಮಕ್ಕಳು, ದೇವರೇ ನನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಅಂಕಗಳು ಬೇಕು, எனக்கு வெற்றி வேண்டும், ನನಗೆ ಯಶಸ್ವಿ ಬೇಕು, எனக்கு வேலை வேண்டும், ನನಗೆ ಉದ್ಯೋಗ ಬೇಕು. அதுல சிலர் கவர்மெண்ட் வேலை தான் வேணும். ಅದರಲ್ಲೂ ಕೆಲವರು ಸರ್ಕಾರದ ಹುದ್ದೆನೇ ಬೇಕು. நம்ம விரும்புறதெல்லாம் கேட்கிறோம். ನಾವು ಬಯಸುವುದನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ತೇವೆ. எனக்கு வீடு வேண்டும், ನನಗೆ ಮನೆ ಬೇಕು, வாகனம் வேண்டும், ವಾಹನ ಬೇಕು, சுகம் வேண்டும், ಸುಖ ಬೇಕು, ஒரு குழந்தை வேண்டும், ಒಂದು ಮಗು ಬೇಕು, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಆಗ್ಬೇಕು. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಅಗತ್ಯಗಳು ಉಂಟು. எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்கறது தாங்க இது தாங்க. ಎಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತೇವೆ, ಅದನ್ನು ಕೊಡ್ರಿ ಇದನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நமக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் கேட்கிறோம். ನಮಗೆ ಏನ್ ಬಯಕೆನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ. ஒரு தாயை போல நம்ம நேசிக்கிறோம். ಆತನು ತಾಯಿಯ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. என் பிள்ளை கேட்டு விட்டது, ನನ್ನ ಮಗು ಕೇಳ್ಬಿಡ್ತಲ್ಲ, அதனால இதை செய்யணும், ಆದ್ರಿಂದ ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು. அதனால அந்த அன்பு நிமித்தம் நமக்கு எல்லாமே செய்கிறார். ಆದ್ರಿಂದ ಆ ಪ್ರೀತಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அதனால தான் சாட்சி சொல்லுகிறோம். ಆದ್ರಿಂದಲೇ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೇವೆ. கேட்ட இயேசு என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, ಯೇಸು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ಬಿಟ್ಟ, எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, ನನಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟ, எனக்கு சொந்த வீடு தந்துட்டாரு, ನನಗೆ ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. அவர் ஒரு தாயினுடைய இருதயம் உள்ளவர். ಆತನು ತಾಯಿಯ ಹೃದಯವನ್ನು ಉಳ್ಳವನು. நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಬಯಸ್ತಾನೆ. நம்ம விரும்புகிறதெல்லாம் அவர் தருகிறார். ನಮ್ಮ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಕೊಡ್ತಾನೆ. ஆனா அவருடைய உள்ளத்துல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியுமா? ಆದರೆ ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ಬಯಕೆ ಇದೆ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? அவர் என்ன விரும்புகிறார் என்று அறிந்திருக்கிறோமா? ಆತನು ಯಾವುದನ್ನು ಬಯಸ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವಾ? அதை செய்ய நம்ம விரும்புகிறோமா? ಅದನ್ನು ಮಾಡಲು ನಾವು ಬಯಸ್ತೇವಾ? அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? ಆತನ ಬಯಕೆಯನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸ್ತೇವಾ? தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ದಾವೀದನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ನಿನಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ಮಾಡಲು ನನಗೆ ಕಲಿಸು. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ದೇವರೇ, ನಿನಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ಮಾಡಲು ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. உமக்கு எது விருப்பமோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். ನಿನಗೆ ಯಾವುದು ಇಷ್ಟವೋ ನಾನು ಅದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. உம்மை சந்தோஷப்படுத்த நான் விரும்புகிறேன். ನಿನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. அது எனக்கு சொல்லுங்க. ನನಗೆ ಅದನ್ನು ಹೇಳ್ರಿ. நான் என்ன செய்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க? ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ? என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಕೇಳಿದ್ದೇವಾ? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட பேசி இருக்கிறோமா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ದೇವಾ? அவர் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் செய்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡ್ತಾನೆ. என் பிள்ளைங்க நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சா அவங்களுக்கு சந்தோஷம். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡು ಹಾಡಿ ಆರಾಧಿಸಿದ್ರೆ ಆತನಿಗೆ ಸಂತೋಷ. அதனால நல்ல சபை தந்திருக்கிறார், ಆದ್ರಿಂದ ಒಳ್ಳೆ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, நல்ல போதகர் தந்திருக்கிறார், ಒಳ್ಳೆ ಬೋಧಕರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, நல்ல ஆராதனை தந்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என் பிள்ளைகளுக்கு அது சந்தோஷம். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಸಂತೋಷ. அவங்க பாட்டு பாடி மகிழ்ச்சியா இருக்கட்டும், ಅವರು ಹಾಡು ಹಾಡಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ಲಿ. அவருடைய செய்தி எல்லாம் ஆண்டவர் தருகிறார். ಅವರು ಸಂದೇಶವನ್ನು ಆತನು ಕೊಡ್ತಾನೆ. நமக்கு நம்மளை சந்தோஷப்படுத்த எவ்வளவு செய்கிறார். ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. நமக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறார். ನಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ. அவருக்கு பிரியமானதை நம்ம செய்திருக்கிறோம். ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ನಾವು ಮಾಡಿದ್ದೇವಾ? நம்ம செய்திருக்கிறோமா? ನಾವು ಮಾಡಿದ್ದೇವಾ? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், ನನಗೆ ಪರಿಚಯ ಇರುವಂತ ಒಂದು ಸೇವಕರ ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳು ஒரு சமயம் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னாங்க. ಒಂದು ಸಮಯ ನನ್ನನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಿ ಹೇಳಿದರು, அங்கிள், எங்க அப்பாவுக்கு 60வது வயசு பிறக்கிறது. ಅಂಕಲ್, ನಮ್ಮ ಅಪ್ಪಗೆ 60ನೇ ವಯಸ್ಸಿನ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಬರಲಿದೆ. அந்த 60வது பிறந்த நாள்ல எங்க அப்பாவை நாங்க சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம். ಆ 60ನೇ ಹುಟ್ಟು ಹಬ್ಬ ದಿನದಂದು ನಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ನಾವು ಸಂತೋಷಪಡಿಸಲು
ತಿಳಿಸಲು ಬಯಸ್ತೇವೆ. அதனால நீங்க ஒரு வாழ்த்து செய்தி வீடியோல அனுப்பணும். ಆದ್ದರಿಂದ ನೀವೊಂದು ಹಾರೈಕೆಯ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ அந்த ಕಳಿಸಬೇಕು. நாளில அவங்க அப்பாவுக்கு நாங்க சொல்ல மாட்டோம். ಆ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆಯವರಿಗೆ ಈ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೇಳೋದಿಲ್ಲ. அந்த ஃபங்க்ஷன்ல அந்த வீடியோ போடுவோம். ಆ ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಆ ವಿಡಿಯೋವನ್ನು ನಾವು ಹಾಕ್ತೇವೆ. அது மாதிரி பல ஊழியரிடத்துல நாங்க வீடியோ வாங்கி இருக்கிறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಸೇವಕರ ಬಳಿಯಿಂದ ನಾವು ವಿಡಿಯೋವನ್ನು ತಗೊಂಡಿದ್ದೇವೆ. ஒரு 3 நிமிஷம் பேசுங்க. ಒಂದು 3 ನಿಮಿಷ ಮಾತಾಡ್ರಿ. அவங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டு ಅವ್ರ ಅಪ್ಪಗೆ ಅದು ಗೊತ್ತಾ ಅಂತ ಕೇಳಿದೆ. தெரியாது, ಗೊತ್ತಿಲ್ಲ. நாங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறோம். ನಾವು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಂಡ್ಕೊಂಡಿಟ್ಟಿದ್ದೇವೆ. நாங்க இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால எங்க அப்பா வேண்டான்னிருவாங்க. ನಾವು ಫಂಕ್ಷನ್ ಇಟ್ರೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ಅವರು ನಮಗಾಗಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்றாங்க. ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. அது மத்தியில எங்களை சந்தோஷமா வச்சிருக்காங்க. ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எங்களை படிக்க வச்சாங்க. ನಮಗೆ ಓದುವಂತೆ ಮಾಡಿ நாங்க விரும்புகிற காலேஜ்ல படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சாங்க. ನಾವು ಬಯಸುವಂತ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಓದುವಂತೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. நாங்க துக்கப்பட விட மாட்டாங்க. ನಾವು ದುಃಖ ಪಡಲು ಬಿಡುತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. எங்க அப்பா எங்களை அவ்வளவு சந்தோஷமா நடத்தினாங்க. ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ನಡೆಸಿದ್ರು. அதற்காக தங்களை உறுத்தி கொண்டாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ತಮ್ಮನ್ನೇ ಕಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡ್ರು. இரவு பகலும் ஒரு பக்கம் ஊழியம் செய்வாங்க. ಒಂದು ಕಡೆ ಅವರು ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ರು. அந்த சமயம் எங்களை சந்தோஷமா வச்சிருந்தாங்க. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ರು. நாங்க அவங்கள சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம். ನಾವು ಅವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಬಯಸ್ತೇವೆ. அவங்க சந்தோஷப்பட்டா எங்களுக்கு மகிழ்ச்சி. ಅವರು ಸಂತೋಷ ಪಟ್ರೆ ನಮಗೆ ಸಂತೋಷ. அதனால இதெல்லாம் நாங்க செய்கிறோம். ಆದ್ರಿಂದ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು அந்த ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. பிள்ளைகள் தகப்பன் மேல வச்ச அன்பை என்னால் பார்க்க முடிந்தது. ಈ ಮಕ್ಕಳು ತಂದೆಯ ಮೇಲಿಟ್ಟಿರುವಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ನನ್ನಿಂದ ನೋಡಕ್ಕಾಯ್ತು. அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி ಈ வச்சிருந்தாங்க. ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸೇರಿ ಹಣವನ್ನು ಶೇಖರಿಸಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು ಕೊಂಡ್ಕೊಂಡ್ರು. அந்த ஃபங்க்ஷன் முடிந்தது. ಆ ಫಂಕ್ಷನ್ ಮುಗಿಯಿತು. அந்த ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ಆ ಸೇವಕರು ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರು, பிரதர் வாழ்த்து செய்தியெல்லாம் அனுப்பி இருக்கிறீங்க. ಬ್ರದರ್, ಹಾರೈಕೆಯ ಆ ಸುದ್ದಿಯನ್ನೆಲ್ಲ ಕಳಿಸಿದ್ದೀರಿ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ನಾನು ಎದುರು ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ. என் பிள்ளைங்க இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு கூட நான் நினைக்கல. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ ಎಂದು ಕೂಡ ನಾನು ನೆನೆಸ್ಲಿಲ್ಲ. என்ன சந்தோஷப்படுத்த அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. ನನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಅಷ್ಟೊಂದು ಮಾಡಿದ್ದಾರೆ. எனக்கே அது தெரியாது. ನನಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த நாள்ல தான் அந்த நடக்கும் போதுதான் எனக்கு தெரியும். ಆ ದಿನದಲ್ಲಿಯೇ ಅವತ್ತು ನಡೆಯುವಾಗಲೇ ನನಗೂ ಗೊತ್ತು. என் பிள்ளைங்க என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು எனக்கு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய சந்தோஷம் பிரதர். ಅದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಬ್ರದರ್. ஒரு தகப்பனுடைய இருதயம். ಒಂದು ತಂದೆಯ ಹೃದಯ. உங்களையும் என்னை குறித்து இயேசு என்ன சொல்ல முடியும்? ನಿಮ್ಮ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? என்ன சொல்ல முடியும்? ಏನ್ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ? இந்த மகன் என்னை சந்தோஷப்படுத்துகிற மகன். ಈ ಮಗನು ನನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಮಗನು. இந்த மகள் என்னை சந்தோஷப்படுத்துகிற மகள். ಈ ಮಗಳು ನನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಮಗಳು. என்னை மகிழ்ச்சி ஆக்குவதற்கு தியாகத்தோடு செயல்படுகிறவள் நீ சொல்ல முடியும்? ನನ್ನನ್ನು ಹರ್ಷಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತ್ಯಾಗದಿಂದ ಮಾಡುವವಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ? நம்ம எப்போ ஆண்டவர்ட்ட போனாலும் ನಾವು ಯಾವಾಗ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋದ நமக்கு எது சந்தோஷமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி கொள்ளுங்க. ನಮಗೆ ಏನ್ ಸಂತೋಷವೋ ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನು ಕೇಳಿ ತಗೊಳ್ತೇವೆ. சந்தோஷமா அவரை துதிக்கிறோம். ಸಂತೋಷವಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. நல்லது, ಒಳ್ಳೆದು. ஆனா அவர் சந்தோஷப்படுற மாதிரி நான் நடக்கிறேனா? ಆದರೆ ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವ ಹಾಗೆ ನಾನ್ ನಡೆಯುತ್ತೇನೆ. அவரை சந்தோஷப்படுத்துகிறதை நான் செய்கிறேனா? ಆತನನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುವುದನ್ನು ನಾನ್ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல முடியுமா? ಆತನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯನಾ? என் மகனே, என் மகளை என்னை இவ்வளவு சந்தோஷப்படுத்தினார். ನನ್ನ ಮಗಳು, ನನ್ನ ಮಗನು ನನ್ನನ್ನು ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಪಡಿಸಿದ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾನ? நம்ம சுயநலமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿಯೇ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அவர் சந்தோஷப்படுகிறாரா என்பதை குறித்து யோசிப்பதில்லை. ಆತನು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನ ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. நான் சந்தோஷப்படணும். ನಾನು ಸಂತೋಷ ಪಡ, எனக்காக மரிச்சார், ನನಗಾಗಿ ಸತ್ತ, எனக்காக என்ன பணக்காரನ மாத்தணும், ನನಗಾಗಿ ನನ್ನನ್ನು ಶ್ರೀಮಂತನಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು, இயேசு என்ன ஐஸ்வர்யவான மாத்தணும், ಯೇಸು ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ அவர் ಬದಲಾಯಿಸಬೇಕು. மரிச்சனால எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும். ಅವರಿಂದ ನನಗೆ ಈ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರಬೇಕು. எப்போ போனாலும் சுயநலமா தான் நம்ம ಯಾವಾಗ ஜெபிக்கிறோம். ಹೋದ್ರು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿಯೇ ನಾವು ಬೇಡ್ತೇವಲ್ವೇ? அவரை சந்தோஷப்படுத்துகிறதை அறிந்து நம்ம செய்யறோமா? ಆತನನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುವ ಹಾಗೆ ತಿಳಿದು ನಾವು ಮಾಡ್ತೇವ? எது அவரை சந்தோஷப்படுத்தும்? ಯಾವುದು ಆತನನ್ನು ಸಂತೋಷ எது ಪಡಿಸುತ್ತದೆ? அவருக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்கும்? ಯಾವುದು ಆತನಲ್ಲಿ ಹರ್ಷವನ್ನು ತರುತ್ತದೆ?
காணாமற் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே ಕಾಣದೆ ಹೋದಂತ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದ ತಕ್ಷಣ அவ்வளோ சந்தோஷம். ಎಷ್ಟು ಸಂತೋಷ. அந்த ஆட்டை தோள்ல போட்டுக்கொண்டு ಆ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹೆಗಲ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು காணாமற் போன ஒரு ஆட்டை நான் கண்டுபிடிச்சேன். ಕಾಣದೆ ಹೋದಂತ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ನಾನು ಕಂಡು ಹಿಡಿದೆ. அதுதான் அவரை சந்தோஷப்படுது. ಅದುವೇ ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ. நீங்க ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தா ನೀವು ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ತಂದರೆ அதுதான் அவரை சந்தோஷப்படுது. ಅದುವೇ ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ. ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ரட்சிப்பை பற்றி பேசினா ಒಬ್ಬರಿಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ರಕ್ಷಣೆಯ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದರೆ அதுதான் அவரை சந்தோஷப்படுது. ಅದುವೇ ಅವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ. என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಅದನ್ನು ಯೋಚಿಸಿದ್ದೀರಾ? எங்க அப்பா பரம தகப்பனுக்கு என்ன பிடிக்கும்? ನನ್ನ ಅಪ್ಪ ಪರಮ ತಂದೆಗೆ ಯಾವುದು ಇಷ್ಟ? நான் என்ன பண்ணா அவர் சந்தோஷப்படுவா? ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವ? என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? அதை செய்ய முயற்சி பண்ணி இருக்கிறீங்களா? ಅದನ್ನು ಮಾಡಲು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? அவரை சந்தோஷப்படுத்துற ரெண்டு விஷயம் இருக்குது. ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಎರಡು ವಿಷಯಗಳು. இந்த கடைசி காலம், ಇದು ಕಡೆ ಕಾಲ, எழுப்புதலின் காலம், ಉಜ್ಜೀವನದ ಕಾಲ. ஆண்டவருடைய உள்ளம் ஜனங்களுக்காய் தேசத்துக்காய் பரிதபிக்கிறார். ದೇವರ ಹೃದಯವು ಜನರಿಗಾಗಿ ದೇಶಕ್ಕಾಗಿ ಕನಿಕರಿಸುತ್ತಿದೆ. அவர் ரெண்டு காரியம் எதிர்பார்க்கிறார். ಆತನು ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾನೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಲೂಕಾ 21 அதிகாரம், ಲೂಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 36வது வசனம், 36ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಬರುವುದಕ್ಕಿರುವ ಇವೆಲ್ಲವುಗಳೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನೀವು ಪೂರ್ಣ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ ಅಂದನು. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பணும். ಇನ್ಮುಂದೆ ಸಂಭವಿಸಲಿರುವಂತ ಇವುಗಳಿಗೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இது கடைசி காலம். ಇದು ಕಡೆ ಕಾಲ. கடைசி கால தீமைகள் நடந்து கொண்டிருக்கிற காலம். ಕಡೆ ಕಾಲದ ಕೇಡುಗಳು ನಡೆಯುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾಲ. ஒரு பக்கம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ಒಂದು ಕಡೆ ಯುದ್ಧಗಳು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. இன்னொரு பக்கம் கொள்ள நோய் பரவி கொண்டிருக்கிறது, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಘೋರ ವ್ಯಾಧಿಗಳು ಹರಡುತ್ತಾ ಇದೆ. இன்னொரு பக்கம் பஞ்சங்கள் தேசத்திலே பரவி கொண்டிருக்கிறது, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಕ್ಷಾಮಗಳು ದೇಶಗಳಲ್ಲಿ ಹರಡುತ್ತಿದೆ. தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில விவசாயிகள் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ, ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ರೈತರು ಹೋರಾಟ ನಡೆಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. ஹரியானா, பஞ்சாப்ல, வட இந்திய பகுதிகளில விவசாயிகள் இப்ப முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ಹರಿಯಾಣ, ಪಂಜಾಬ್, ಉತ್ತರ ಭಾರತದ ಕೆಲವು ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ಈಗ ವ್ಯವಸಾಯವು ಏನಿಲ್ಲದೆ ಆಗ್ತಾ ಇದೆ. இந்தியாவில மட்டுமல்ல, ಭಾರತದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ. நேற்று தின நியூஸ்ல சொல்றாங்க, ನಿನ್ನೆಯ ದಿನದ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஐரோப்பாவின் பல நாடுகளிலே விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ಐರೋಪಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಜಾಗಗಳಲ್ಲಿ ರೈತರು ಹೋರಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. பிரான்ஸ் தேசத்துல, ಫ್ರಾನ್ಸ್ ದೇಶದಲ್ಲಿ, ஜெர்மனி தேசத்துல, ಜರ್ಮನಿ ದೇಶದಲ್ಲಿ, பெல்ஜியம் தேசத்துல ಬೆಲ್ಜಿಯಂ ದೇಶದಲ್ಲಿ விவசாயிகள் டிராக்டரோடு வந்து போராட்டம் நடத்துறாங்க. ರೈತರುಗಳು ಟ್ರಾಕ್ಟರ್ ಸಮೇತ ಬಂದು ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. விவசாயம் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ರೈತರು ಬಾಧೆಗೊಳಗಾಗುತ್ತಿದ್ದಾರೆ. சீக்கிரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உலக அளவிலே பாதிப்பை கொண்டு வர போகிறது. ಬಹುಬೇಗನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕ್ಷಾಮವು ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಧೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರಲಿದೆ. நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை யோசிங்க. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ನಡೆಯುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. ಯೇಸು சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது. ಯೇಸು ಹೇಳಿದಂತ ಗುರುತುಗಳು ತೀವ್ರವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. இன்னொரு பக்கத்துல இந்த ஜனவரி மாசத்துல இந்த ஒரு மாசத்துக்குள்ள பல இடத்துல பூமி அதிர்ச்சிகள். ಈ ಜನವರಿ ತಿಂಗಳಿಂದ ಇಂದಿನ ತನಕ ಹಲವಾರು ಜಾಗಗಳಲ್ಲಿ ಭೂಕಂಪಗಳುಂಟಾಗಿದೆ. ಜನವರಿ 1ஆம் தேதியே ஜப்பான்ல பூமಿ அதிர்ச்சி. ಜನವರಿ 1ನೇ ತಾರೀಕಿನ ನವತ್ತೆ ಜಪಾನ್ ನಲ್ಲಿ ಭೂಕಂಪವಾಯಿತು. சுனாமி தாக்கம் ஜப்பான்ல கடற்கரையை தாக்கிவிட்டது. ಸುನಾಮಿಯು ಜಪಾನ್ನ ಆ ಸಮುದ್ರ ತೀರವನ್ನು ಬಾಧಿಸಿತು. ಜನವರಿ ಮಾದத்திலே சீனாவிலே பூமி அதிர்ச்சி. ಜನವರಿ ತಿಂಗಳಲ್ಲೇ ಚೀನಾದಲ್ಲಿ ಭೂಕಂಪ. திரளான மக்கள் மரித்து போனாங்க. ಹೇರಾಳವಾದಂತ ಜನರು ಸತ್ತರು. அந்த பாதிப்பு இந்தியா வரைக்கும் உணரப்பட்டது. ಆ ಬಾಧೆಯು ಭಾರತದ ತನಕ ಅದು ಬರಲಾಯಿತು. இப்பொழுது பல மலைகள் வெடித்து சிதறும்படியான எரிமலைகள் இந்த ஒரு மாசத்துக்குள்ள 3 தேசங்களிலே உண்டாகிவிட்டது. ಈಗ ಹಲವಾರು ಪರ್ವತಗಳು ಬೆಂಕಿಯಿಂದ ಸಿಡಿದು
ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಬಾಧೆಗಳು ಈ ಒಂದು ತಿಂಗಳ ಕಾಲದಲ್ಲಿ 3 ಜಾಗಗಳಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. ஆயிரக்கணக்கான பேர் மரிச்சிருக்கிறாங்க. 1000 ಗಟ್ಟಲೆ ಜನರು ಸತ್ತಿದ್ದಾರೆ. எங்கும் இயற்கையினாலே உண்டாகிற பேரழிவுகள், ಎಲ್ಲಿ ಕೂಡ ನೈಸರ್ಗಿಕವಾಗಿ ಉಂಟಾಗುವಂತ ಮಹಾನಾಶನಗಳು. ஏசியா விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ವಿಜ್ಞಾನಿಗಳು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ರಾಜಕಾರಣಿಗಳು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು, காலநிலைமை மாறிவிட்டது, ಈ ಕಾಲ ವಾತಾವರಣವು ಬದಲಾಗಿದೆ, அதனால உலகத்துல பல பாதிப்பு உண்டாயிருக்கிறது. ಆದ್ರಿಂದ ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾರು ಬಾಧೆಗಳು ಉಂಟಾಗಿದೆ. அவங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லட்டும், ಅವರು ಯಾವುದೇ ಕಾರಣವನ್ನಾದ್ರೂ ಹೇಳಿ வசனம் நிறைவேறி கொண்டிருக்கு. ವೇದ ವಾಕ್ಯವು ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. இயேசு சொன்ன அடையாளங்கள் கண் முன்னால் தீவிரமாய் நிறைவேறுகிறது. ಯೇಸು ಹೇಳಿದಂತ ಗುರುತುಗಳು ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳೇ, இந்த ஆபத்து நீங்கள் இருக்கிற எல்லை வரைக்கும் வரும். ಈ ಆಪತ್ತು ನೀವು ಇರುವಂತ ಸೀಮೆಯ ತನಕ ಬರುತ್ತದೆ. ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். ಆದರೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. அது உங்களை பாதிக்காது. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುವುದಿಲ್ಲ. கொள்ள நோய் உங்களை பாதிக்காது. ಘೋರ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುವುದಿಲ್ಲ. பூமி அதிர்ச்சிகள் உங்களுக்கு அழிவை கொண்டு வந்து விடாது. ಭೂಕಂಪಗಳು ನಿಮಗೆ ನಾಶನವನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. அப்படி நீங்கள் அழிவுக்கு தப்ப வேண்டுமானால் ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾಶನಕ್ಕೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. அப்பதான் நீங்க தப்ப முடியும். ಆಗಲೇ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்பதான் வருகையிலே காணப்பட முடியும். ಆಗಲೇ ಬರೋಣದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲು ಸಾಧ್ಯ. விசுவாசிகளாய் இருந்தால் மட்டும் போதாது. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು. நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசிட்டேன், கர்த்தர் பாதுகாப்பான்னு சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ, ನಾನು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದೇನೆ, ಅಭಿಷೇಕ ಹೊಂದ್ಕೊಂಡೆ, ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಲದು. ಯೇಸು ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார். ಯೇಸು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ. இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ನೀವು ಕಡೆ ಕಾಲದ ಆಪತ್ತುಗಳಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணுவது? ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ರಾತ್ರಿಯ ತನಕ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು? ஏதோ காலையில 1 மணி நேரம் ஜெபிங்கன்னா பரவாயில்லை. ಏನೋ ಬೆಳಗ್ಗೆ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. வேலைக்கு போக வேண்டும், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, கல்லூரிக்கு போக வேண்டும், ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಬೇಕು, பிசினஸ் கவனிக்க வேண்டும், ವ್ಯಾಪಾರವನ್ನು ಗಮನಿಸಬೇಕು, வீட்டில சமையல் செய்ய வேண்டும், ಮನೆಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕು. காலையிலிருந்து மாலை வரை எத்தனை வேலை இருக்கிறது? ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆ ತನಕ ಎಷ್ಟೊಂದು ಕೆಲಸಗಳು ಇದೆ. எப்படி எப்பொழுதும் ஜெபிக்க முடியும்? ಹೇಗೆ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಾಧ್ಯ? முடியாத ஒரு காரியத்தை இயேசு எப்படி சொல்லுவார்? ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಯೇಸು ಹೇಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? உங்களாலே முடியும், ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ನೀವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಾಧ್ಯ. அதிகாலை எழுப்பி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ಮುಂಜಾನೆ ಎದ್ದು 1 ತಾಸು 2 ತಾಸುಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்கள் சமையல் பண்ணும்போதே ஜெபிக்க முடியும். ನೀವು ಅಡಿಗೆ ಮಾಡುವಾಗಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಾಧ್ಯ. நீங்கள் வேலை செய்யும் பொழுதே ஜெபிக்க முடியும். ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಾಧ್ಯ. நீங்கள் பிசினஸை கவனிக்கும் பொழுதே ஜெபிக்க முடியும். ನೀವು ವ್ಯಾಪಾರವನ್ನು ಗಮನಿಸುವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಾಧ್ಯ. எப்பொழுதும் ஜெபிக்க முடியும் என்பதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அதற்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. அதுதான் கடைசி கால அபிஷேகம். ಅದುವೇ ಕಡೆ ಕಾಲದ ಅಭಿಷೇಕ. ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம். ದೇವರು ಕೊಡುವಂತ ಅಭಿಷೇಕ. அந்த அபிஷேகம் முடியாததை முடிய வைக்கும். ಅಭಿಷೇಕವು ಅಸಾಧ್ಯವಾದವುಗಳನ್ನು ಸಾಧ್ಯವಾಗಿ அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி விட்டால் ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಳಿದು ಬಿಟ್ಟು எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பீர்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವಿರಿ. நீங்க ஏதோ ஒரு காலையில 1 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, ಏನೋ ಬೆಳಗ್ಗೆ 1 ತಾಸುಗಳು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, சமையல் பண்ணும்போதே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, ಅಡುಗೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗಲೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುವಿರಿ, ரோட்ல நடக்கும் பொழுதே ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க, ರೋಡಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರುವಿರಿ, வேலை செய்து கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರುವಿರಿ. உங்களுடைய கைகள் வேலைகளை கவனிக்கும், ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಕೆಲಸಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತವೆ, இருதயம் தேவன் நோக்கி பேசிக் ನಿಮ್ಮ கொண்டிருக்கும், ಹೃದಯವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡುತ್ತಿರುತ್ತದೆ, உங்களுடைய கைகள் சமையல் செய்து கொண்டிருக்கும், ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತದೆ, உங்களுடைய ஆவி தேவனோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபித்துக் ನಿಮ್ಮ கொண்டிருக்கும், ಆತ್ಮವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುತ್ತದೆ. நீங்கள் கல்லூரியிலே வகுப்பறையில் உட்கார்ந்து பாடத்தை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள், ನೀವು ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪಾಠಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿರುವಿರಿ, உங்களுடைய இருதயமோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும், ನಿಮ್ಮ ಹೃದಯವೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ.
ಬರುತ್ತದೆ. ಕಡೆಸಿ ಕಾಲ ಜಪಾಭಿಷೇಕ, ಇದೇ ಕಡೆ ಕಾಲದ ಪ್ರಾರ್ಥನಾ ಅಭಿಷೇಕ. ಅಭಿಷೇಕ ಒಳಗಡೆ ಬಂದು ಬಿಟ್ಟ, ಈ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಇರಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವಿರಿ. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இணைந்து விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பார். ದೇವರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವನು. ரோட்ல நடந்து போய் கொண்டிருப்பீர்கள். ರೋಡಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಿರಿ. ஒரு குடிகாரனை பார்க்கும்போது ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುಡುಕನನ್ನು ನೋಡುವಾಗ இருதயம் தேவனை நோக்கி கதறும். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಗೋಳಾಡುತ್ತದೆ. இப்படி பாவத்துக்கு அடிமைப்பட்ட என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே. ದೇವರೇ, ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿರುವಂತ ನನ್ನ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಲ್ಲವೇ? அடுத்து சில வாலிபர்களை பார்க்கும்போது ನಂತರ ಕೆಲವು ಯವನಸ್ಥರನ್ನು ನೋಡುವಾಗ ஐயோ பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். ಅಯ್ಯೋ, ಪಾಪದಲ್ಲಿ ಅಳಿಯುತ್ತಾ ಇರುವಂತ ಯವನಸ್ಥರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಲ್ಲ? யாரை பார்த்தாலும் உங்களுக்குள்ளே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரமும் உணர்வு வந்து கொண்டிருக்கிறது. ಯಾರನ್ನು ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಇವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು ಎಂಬ ಭಾರವು ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರುವಿರಿ. அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம். ಅದುವೇ ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯ. ஜெபிக்கிற மக்கள் தான் அவருக்கு பிரியம். ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಜನರೇ ಆತನಿಗೆ ಪ್ರಿಯರಾದವರು. அதுவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர். ಅದುವು ಇತರರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 ತಿಮೋಥೆಯದವರೆಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನುತ್ತಾನೆ, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ಸ್ತೋತ್ರங்களை பண்ண வேண்டும். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು, ಬೇಡಿಕೆಗಳನ್ನು, ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು, ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. எல்லாருக்காக ஜெபிக்கணும். ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ என் ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிள்ளைகளே, ನನ್ನ ಮಕ್ಕಳೇ, எல்லாருக்காக ஜெபிக்கணும். ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்காக ನಿಮ್ಮ ஜெபிக்கணும். ಬೀದಿಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ உங்க ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. கூட வேலை பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲರಿಗಾಗಿ உங்களுடைய ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிசினஸ் தொடர்பு வச்சிருக்கிற எல்லாருக்காக ನಿಮ್ಮ ஜெபிக்கணும். ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ உங்களுடைய ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஊர்ல இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். ನಿಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். ನೀವು ನೋಡುವಂತ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ஏன் ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எல்லாருக்காக ஜெபிக்கணும்? ಯಾಕೆ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನುತ್ತಾನೆ, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அதிகார அறிவு அடைವ அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿ ಸತ್ಯದ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಸೇರಬೇಕೆಂಬುದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அதுதான் அவருடைய சித்தம். ಅದುವೇ ಆತನ ಚಿತ್ತ. நாம் மாத்திரம் பரலோகத்து போது அவருடைய சித்தம் அல்ல. ನಾವು ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಆತನ ಚಿತ್ತವಲ್ಲ. உங்க வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் கொடி இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ವಾಸವಾಗಿರುವಂತ ಅಷ್ಟು ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. உங்க ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ இருக்கிற ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬமும் ரட்சிக்கப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. உங்களுடைய பகுதியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. அதுதான் இயேசுவின் ஏக்கம். ಅದುವೇ ಯೇಸುವಿನ ಅಪೇಕ್ಷೆ. ஆண்டவர் சொல்வார், எல்லாருக்காக ரத்தம் சிந்தினேன். ನನ್ನ ದೇವರು ಹೇಳುವನು, ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ರಕ್ತ நான் உனக்காக மட்டும் மரிக்கவில்லை. ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಮಾತ್ರ ಸಾಯಲಿಲ್ಲ. தெருவில் இருக்கிற எல்லாருக்காக ரத்தம் ನಿನ್ನ சிந்தினேன். ಬೀದಿಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ರಕ್ತ உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக ரத்தம் ನಿನ್ನ சிந்தினேன். ಗ್ರಾಮದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ರಕ್ತ அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சிலுவை சுமந்து ಅವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ. ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ದೇವರೇ, ಇದಕ್ಕೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஜெபம் பண்ண வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஜெபம் பண்ண வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாய். ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ உன் ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாய். ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. அவருடைய மார்க்குக்காக ஜெபம் பண்ணுகிறாய். ಹಕ್ಕಗಳಿಗಾಗಿ அவருடைய ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. வேலைக்காக ஜெபிக்கிறாய். ಅಗತ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறாய். ಆದರೆ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ನಾಶವಾಗುತ್ತಿರುವಂತ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ. எவ்வளவு நாள் சுயநலமாய் ஜெபம் பண்ணுவாய்? ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾಲ ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ? தேவன் பாரம் கொண்டிருக்க. ದೇವರು ಭಾರಗೊಂಡಿದ್ದಾನೆ. நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? நான் ஒரு ஆள் ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? ನಾನೊಬ್ಬ ಮನುಷ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? நிறைய பேர் அப்படிதான் தப்பா நினைச்சு பிசாசு விசுவாசிகளை முடக்கி விட்டான். ಅನೇಕ ಜನರು ತಪ್ಪಾಗಿ ಯೋಚಿಸಿ ಸೈತಾನನು ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಅಡಗಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. வேத வசனத்தை முழுமையாய் தெரிந்து கொள்ளாதபடி, ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ, சத்தியத்தை அறியாதபடிக்கு ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ சாத்தான் நம்மை முடக்கி கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಅಡಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்துரும்? ನಾನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? இது இவ்வளவு பெரிய தேசம், ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ದೇಶ, இது ಇவ்வளவு பெரிய மக்கள் கோஷம். ಇಷ್ಟೊಂದು ಜನ ಸಮೂಹ, நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்கும்? ನಾನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನಾಗುತ್ತೆ?
நீ ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்காதன்னா ஏன் ஜெபிக்க ஆண்டவர் சொல்லணும்? ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನು ನಡೆಯದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವ್ರು ಯಾಕೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஏன் ஜெபிக்க சொல்லணும்? ಯಾಕೆ ಹೇಳ್ಬೇಕು? எப்பொழுதும் ஜெபம் பண்ணு ஏன் சொல்லணும்? ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳ್ಬೇಕು? நீ ஜெபம் பண்ணு அவர் செயல்படுவார். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ. ஒரு ஆளுடைய ஜெபம் ஒரு பட்டணத்தை மாற்ற முடியும். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನೇ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. அதனால ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நாங்க இருக்கிறது 4 மாவடின்ற கிராமம். ನಾನು ಇರುವುದು 4 ಮಾವಡಿ ಎಂಬ ಒಂದು ಗ್ರಾಮ. அங்க இந்துக்கள் தான் அதிகம். ಅಲ್ಲಿ ಹಿಂದೂ ಜನರೇ ಅಧಿಕ. கிறிஸ்தவங்க ஒரு தெருவில் இருக்காங்க, ಕ್ರೈಸ್ತರು ಒಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ ಇರುವರು, முஸ்லிம்கள் ஒரு தெருவில் இருக்காங்க, ಮುಸ್ಲಿಂಗಳು ಇನ್ನೊಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ ಇರುವರು. அதனால 3 மத சம்பந்தப்பட்ட விசுவாசமுள்ள மக்கள் இருக்கிறோம். ಆದ್ರಿಂದ 3 ಮತಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಗುಂಪಿನ ಜನರು ಇರ್ತಾರೆ. நாங்கள் இந்துக்கள் இருக்கிற பகுதியில ரொம்ப பக்தி உள்ள இந்துக்கள். ನಾವು ಹಿಂದೂ ಜನರಿರುವಂತ ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಬಹಳ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ ಒಂದು ಜನರು. அங்கதான் நான் பிறந்து வளர்ந்தது. ಅಲ್ಲಿಯೇ ನಾನು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದದ್ದು. என் குடும்பத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು, தினம் காலையிலயும் மாலையிலயும் பிரார்த்தனை பண்ணணும். ಪ್ರತಿನಿತ್ಯ ಬೆಳಗ್ಗೆ ಸಂಜೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. குளிச்சிட்டு வந்த உடனே ಸ್ನಾನ ಮಾಡಿ ಬಂದ ತಕ್ಷಣ அப்படியே அந்த கோயில் வீடு அந்த பிரேயர் ரூம்ல போய் சாமி கும்பிடணும். ಹಾಗೆ ಆ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. சாஷ்டாங்கமா விழுந்து சாமி கும்பிடுவோம். ಬೋರುಳ ಬಿದ್ದು ದೇವರ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಬೇಕು. அப்புறம்தான் மற்ற காரியம். ಅದಾದ ನಂತರವೇ ಇತರ ಕಾರ್ಯಗಳು. ಸಾಯಂಕಾಲ விளக்கு வச்ச உடனே, ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿದ ನಂತರ, இரவு லைட் போட்ட உடனே, ರಾತ್ರಿ ಆ ಲೈಟ್ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது, ನಾನು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ್ಲೇ கிராமத்துல பிள்ளைகளோட விளையாடுவோம். சாயங்காலம் ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಸಾಯಂಕಾಲ ಆಟ ಆಡ್ತಿದ್ವಿ. திருவிளக்கு எரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடணும். ಆ ಬೀದಿಯ ಬೆಳಕು ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಮನೆಯೊಳಗೆ ಬರ್ಬೇಕು. அப்புறம் வெளியே இருக்கக்கூடாது. ನಂತರ ಹೊರಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು. வீட்டுக்கு வந்த உடனே ಮನೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ முதல்ல போய் கை கால்களெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணணும். ಮೊದಲು ಹೋಗಿ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದು ಶುಭ್ರ ಮಾಡ್ಕೋಬೇಕು. நேர போய் சாமி கும்பிடணும். ನೇರವಾಗಿ ಹೋಗಿ ದೇವರ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಬೇಕು. குத்து விளக்கு கொளுத்தி ಅಲ್ಲಿ ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿಸಿ, பூவெல்லாம் போட்டு ಅಲ್ಲಿ ಹೂವೆಲ್ಲ ಹಾಕಿ பக்தியா சாமி கும்பிடணும். ಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಬೇಕು. அப்புறம் தான் படிக்க போகணும். ಅದಾದ ನಂತರವೇ ಓದೋದಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. சின்ன வயசுல இருந்தே பழக்கினார். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ ಈ ಒಂದು ಅಭ್ಯಾಸ. அதனால ரொம்ப பக்தி. ಆದ್ರಿಂದ ಬಹಳ ಭಕ್ತಿ, கடவுள் மேல ரொம்ப பக்தி, ದೇವರ ಮೇಲೆ ಬಹಳ ಭಕ್ತಿ. சென்னைக்கு எங்க அப்பா பிசினஸ்க்காக வந்துட்டாங்க. ಚೆನ್ನೈಗೆ ನಮ್ಮ ತಂದೆಯವರು ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ ಬಂದರು. அங்க வந்த பிறகு ಅಲ್ಲಿ ಬಂದ ನಂತರವೂ அங்க வாடகை வீடு, ಅಲ್ಲೊಂದು ಬಾಡಿಗೆ ಮನೆ, சின்ன வீடு, ಚಿಕ್ಕ ಮನೆ. சாமி கும்பிட தனி ரூம் கிடையாது. ಅಲ್ಲಿ ದೇವರ ನಮಸ್ಕಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತ ಕೋಣೆ ಇಲ್ಲ. ஆனா ஒரு கார்னர், ಆದ್ರೆ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ அங்க படங்கள் குத்து விளக்கெல்லாம் வச்சு, ಅಲ್ಲಿ ಚಿತ್ರಗಳು ದೀಪಗಳನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು, அங்க அதே மாதிரி கடவுள் வணக்கம். ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ನಮಸ್ಕಾರ. எங்க போனாலும் பக்தி மாறக்கூடாது. ಎಲ್ಲೇ ಹೋದ್ರೂ ಕೂಡ ಭಕ್ತಿ ಬದಲಾಗಬಾರ್ದು. தெய்வத்தின் மேல பக்தியா இருக்கணும். ದೇವರ ಮೇಲೆ ಭಕ್ತಿಯಾಗಿರ್ಬೇಕು. அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಸಲ್ಪಟ್ವಿ. கிறிஸ்தவங்க கூட அவ்வளவு பக்தியா இருப்பாங்களான்னு தெரியல. ಕ್ರೈಸ್ತರು ಕೂಡ ಅಷ್ಟು ಭಕ್ತಿಯಿಂದ ಇರ್ತಾರ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவ்வளவு பக்தியில வளர்க்கப்பட்டோம். ಅಷ್ಟು ಭಕ್ತಿಯಿಂದ ಬೆಳೆಸಲ್ಪಟ್ವಿ. நான் அந்த மாதிரி கடவுள் பக்தியில இருந்தேன். ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿದ್ದೆ. இயேசு பற்றி சொல்ல வந்த போது, ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಬಂದು ಹೇಳಿದಾಗ அவங்கள கேவலமா பேசி விரட்டி அனுப்பிடுவேன். ಅವರನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿ ಹೊರಡಿಸಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದ್ದೆ. இயேசுவை வெறுத்தேன். ಯೇಸುವನ್ನು ದ್ವೇಷಿಸಿದೆ, பரிகாசம் பண்ணினேன், ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡಿದೆ, கேவலமா பேசினேன், ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿದೆ. ஆனா நான் சாக கடந்த போது, ಆದರೆ ನಾನು ಸಾಯಕ್ಕಿದ್ದಾಗ ஆற்று வீங்கி விட்டாரு, ಹೃದಯವು ಊತಗೊಂಡಿತು, வலது கால் செயலற்று விட்டாரு, ಬಲಗಾಲು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿತು, டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க, ವೈದ್ಯರು ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು, இனி பிழைக்க முடியாது, ಇನ್ಮುಂದೆ ಬದುಕೋದಿಲ್ಲ, வீட்டுல கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்க, ಮನೆಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ, எந்த நேரத்துல மரணம் சம்பவி, ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಮರಣ ಸಂಭವಿಸಬಹುದು. மரண படுக்கையில படுத்திருந்தேன், ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದೆ,
நான் எவ்வளவு பக்தியான ஆளா இருந்தேன். ನಾನು ಎಷ್ಟು ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೆ. நான் பக்தியோடு வணங்கின எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன். ನಾನು ಭಕ್ತಿಯಿಂದ ನಮಸ್ಕರಿಸಿದಂತ ಎಲ್ಲಾ ದೇವರುಗಳನ್ನು ಕರೆದೆ. ஒரு இடத்துல இருந்து பதில் வரவில்லை. ಒಂದು ಜಾಗದಿಂದಲೂ ಉತ್ತರ ಬರಲಿಲ್ಲ. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் வந்தார். ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಸಹೋದರರು ಬಂದರು. அவர் வந்து ஜெபிக்கும் போது ಅವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ இயேசு எனக்கு வீட்டுக்குள்ள வந்தார். ಯೇಸು ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಬಂದ. என் படுக்க பக்கத்துல வந்தார். ನನ್ನ ಹಾಸಿಗೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದ. அவர் என்னை தொட்டார். ಆತನು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ. உடனே என் மரணக்கட்டு மாறினது. ತಕ್ಷಣ ನನ್ನ ಮರಣದ ಕಟ್ಟು ಬದಲಾಯಿತು. வீங்கின இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. ಊದಿಕೊಂಡಂತ ಹೃದಯವು ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಬದಲಾಯಿತು. நொண்டியாய் செயலற்று போன கால் செயல்பட ஆரம்பித்தது. ಕುಂಟನಾಗಿ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಂತ ಈ ಕಾಲು ಕ್ರಿಯಾಗಲು ಶುರುವಾಯಿತು. இயேசுவுடைய தொடுதலை உணர்ந்தவன். ನಾನು ಯೇಸುವಿನ ಮುಟ್ಟುವಿಕೆಯನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸಿದವನು. கரம் தொட்டதை நான் உணர்ந்தேன். ಆತನ ಕರವು ಮುಟ್ಟಿದ್ದನ್ನು ನಾನು ಸ್ಪರ್ಶಿಸಿದೆ. அற்புதமான சுகம். ಅದ್ಭುತವಾದಂತ ಸುಖ. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾರಾ? ಇವரையா நான் கேவலமா பேசினேன்? ಇವರನ್ನ ನಾನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿದೆ. அவரை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟೆ. அப்புறம் ஆண்டவனை ரட்சித்தார். ನಂತರ ದೇವರು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ, அபிஷேகித்தார், ಅಭಿಷೇಕಿಸಿದ, ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், ಸೇವೆಗೆ ಕರೆದ. எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ. ஏன் என்னை நீ சந்திக்கணும்? ಯಾಕೆ ಇವರು ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು? நான் உம்மை தேடல, ನಾನ್ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕ್ಲಿಲ್ಲ, நான் உம்மை நேசிக்கல, ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ಲಿಲ್ಲ, உம்மை ಕೇವಲமா பேசினேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿದೆ. ஏன் என்னை தேடி வந்து குணமாக்கினீர்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ಗುಣಪಡಿಸಿದೆ? ஏன் என்னை ரட்சித்தீர்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ? ஏன் என்னை ஊழியக்காரனாக்கினீர்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಸೇವಕನಾಗಿ ಮಾಡಿದೆ? நான் உம்மை நம்பாதவன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬದವನು, உம்மை ಕೇವಲமாய் பேசினவன். ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ இது ಮಾತಾಡಿದವನು. எப்படி நடந்தது? ಇದು ಹೇಗೆ ನಡೆಯಿತು? எனக்கு பல வருஷமா விளங்கவில்லை. ನನಗೆ ಹಲವಾರು ವರ್ಷಗಳು ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ಲ. ஆனா அந்த கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கும். ಆದ್ರೆ ಈ ಪ್ರಶ್ನೆ ನನ್ನಲ್ಲಿ ಏಳುತ್ತಲೇ ಇತ್ತು. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்துல, ನಾನು ಸೇವೆಗೆ ಬಂದಂತ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ எங்க ஊர் பக்கம் நேசரத் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. ನನ್ನ ಊರಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನ್ಯಾಜರೆತ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಊರಿದೆ. மிஷினரிகள் உருவாக்கின ஊர் அது. ಮಿಷನರಿಗಳು ರೂಪಿಸಿದಂತ ಒಂದು ಊರದು. அதுக்கு நேசரத் என்ன பேர் வச்சிருக்கிறார். ನ್ಯಾಜರೆತ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப பெரிய தேவாலயம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ದೇವಾಲಯವಿದೆ. அங்கே முழுரவு ஜெபம் நடைபெறும். ಅಲ್ಲಿ ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತಿತ್ತು. அதுல செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். ಅದರಲ್ಲಿ ಸಂದೇಶ ಕೊಡಲು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. இது 80களின் ஆரம்பம். ಇದು 80ರ ಪ್ರಾರಂಭ. அந்த முழுர ஜெபத்துக்கு போயிருந்தேன். ಆ ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணினேன். ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಹಂಚಿಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. முழுர ஜெபம் முடிந்தது. ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಯಿತು. இடைவேளை நேரம். ಆ ವಿರಾಮದ ಸಮಯ. ஒரு தாயார் ஓடி வந்து என் கையை பிடித்து கையை முத்தமிட்டார்கள். ಒಂದು ತಾಯಿಯವರು ಓಡಿ ಬಂದು ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ನನ್ನ ಕೈಯನ್ನು ಮುದ್ದಿಟ್ರು. ஒரு வயதான தாயார். ಒಂದು ವಯಸ್ಸಾದ ತಾಯಿ. ஐயோ என்று சொல்லி நான் கையை உதறி விட்டு அவங்களை பார்த்தேன். ಬಿಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ನೋಡಿದೆ. அவங்க யார் என்று பார்த்தேன். ಅವರು ಯಾರಂತ ನೋಡಿದೆ. அவங்க எனக்கு 6வது வகுப்பு படித்து கொடுத்த டீச்சர். ಅವರು ನನಗೆ 6ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಉಪದೇಶಿಸಿದಂತ ಟೀಚರ್. நான் ஸ்கூல்ல 4 மாடியில படித்த போது அவங்க எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர். ನಾನು ಶಾಲೆಯಲ್ಲಿ 4 ಮಾವಡಿಯಲ್ಲಿ ಓದಿದಾಗ 6ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಅವರು ನನಗೆ ಶಿಕ್ಷಕಿ. அவங்க கிறிஸ்தவர்கள். ಅವರು ಕ್ರೈಸ್ತರು. அவங்க என்னை பார்த்து கையை பிடிச்சு கொண்டு சந்தோஷமா சொன்னாங்க. ಅವರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಸಂತೋಷದಿಂದ ಹೇಳಿದ್ರು, நான் ஊர்ல டீச்சரா வேலை செய்யற போது, ನಾನು ನಿನ್ನ ಊರಲ್ಲಿ ಟೀಚರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಗ, சாப்பாட்டு இடைவேளை நேரத்துல, ಆಹಾರದ ವಿರಾಮದ ಸಮಯದಲ್ಲಿ நான் பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ನಾನು ಮಕ್ಕಳಿಗೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಕ್ ಆರಂಭಿಸುತ್ತಿದ್ದೆ. இதை உங்களோட ஊர்ல கேள்விப்பட்டு, ಇದನ್ನು ನಿಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟು, உங்க ஊர் பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ನಿಮ್ಮ ಊರಿನ ಹಿರಿಯವರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ರು. என்னை கூப்பிட்டு நிறுத்தி ನನ್ನನ್ನು ಕರೆದು ನಿಲ್ಲಿಸಿ விசாரணை நடத்தினார். ವಿಚಾರಣೆ ಮಾಡಿದರು. இயேசுவை பற்றி இங்க பேசக்கூடாது, ಯೇಸು ಬಗ್ಗೆ ನೀನ್ ಮಾತಾಡಬಾರ್ದು, நீங்க இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, ನೀನು ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳಬಾರ್ದು. இனி இயேசுவை பற்றி பேசினால் ಇನ್ ಮುಂದೆ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ஊருக்குள்ளே வர விட மாட்டோம், ನಿನ್ನನ್ನು ಊರೊಳಗೆ ಬರಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ, வேலை செய்ய முடியாது, ನೀನ್ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து வந்து மிரட்டிட்டாங்க. ಆ ಊರಿನ ದೊಡ್ಡವರೆಲ್ಲ ಬಂದು ಇವರನ್ನು ಗದರಿಸಿದ್ರು. நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்கிறேன். ನಾನು ಆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಟೀಚರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ஊரே என்னை பகைத்து மிரட்டி விட்டார். ಊರೇ ನನ್ನನ್ನು ಹಗೆ ಮಾಡಿ ಗದರಿಸಿತು.
அப்ப இயேசு பற்றி என்னால சொல்ல முடியாது. ಆಗ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ನನ್ನಿಂದ ಹೇಳಕ್ಕಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆனா ஒவ்வொரு நாளும் ಆದ್ರೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ மத்தியான சாப்பாட்டு இடைவேளை நேரத்தில் ಮಧ್ಯಾಹ್ನ ಆಹಾರದ ವಿರಾಮದ ಸಮಯದಲ್ಲಿ சீக்கிரமா சாப்பிட்டு விட்டு ಬೇಗ ಬೇಗನೆ ತಿಂದು ಬಿಟ್ಟು ஒரு மூலையில உட்கார்ந்து ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕೂತು ஜெபம் பண்ணினேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. உங்க ஊருக்காக ஜெபிச்சேன். ನಿಮ್ಮ ಊರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. 4 மாவடி மக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபி. 4 ಮಾವಡಿಯ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಂತ ஒரு ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. நாளும் ஜெபம் பண்ணினேன். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. இந்த மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கறாங்க. ಆ ಜನರು ನಿನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲು ஆனாலும் ನಿರಾಕರಿಸಿದ್ದಾರೆ. இவங்களை நீங்க நேசிக்கிறீங்க. ಅಪ್ಪಾ ನೀನು ಇವರನ್ನು இவங்க ಪ್ರೀತಿಸಿದ್ದೀಯ. ரட்சிக்கப்படணுமே. ಇವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. இவர்களுக்காக ரத்த சிந்தினீரே. ಇವರಿಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದೆ. தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணினேன். ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. அதன் பிறகு சில வருடங்கள் அங்கே வேலை செய்தேன். ಅದಾದ ನಂತರ ಕೆಲವು ವರ್ಷಗಳು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ. நான் ரிட்டையர்ட் ஆகி வரும் வரைக்கும் ನಾನು ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಬರುವ ತನಕ உங்க ஊருக்குள்ள ஒருத்தர் ரட்சிக்கப்படவில்லை. ನಿಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படவில்லை. ಒಬ್ಬರು ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. நான் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது துக்கத்தோடு ஆண்டவரிடம் சொன்னேன். ನಾನು ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಬರುವಾಗ ದುಃಖದಿಂದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே. ನಾನು ಇಷ್ಟೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ಮಾಡಿದ கிராமத்துல ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. ಈ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ சொல்லிக்கொண்டே நான் வந்தேன் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ನಾನು ಬಂದೆ. ஆனால் இப்பொழுது ಆದರೆ ಈಗ உன்னை பார்த்தபோது ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದಾಗ ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவரின் ஜெபத்தை ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ. என் கண்ணீரை கண்டிருக்கிறார். ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡಿದ್ದಾನೆ. ஒரு ஆத்மாவை அல்ல ஒரு ஊழியக்காரனே கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ಒಂದು ಆತ್ಮವಲ್ಲ ಸೇವಕನನ್ನೇ ಕರ್ತನೆ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. சந்தோஷமாய் சொன்னார். ಸಂತೋಷದಿಂದ ಹೇಳಿದ್ರು. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ಆಗಲೇ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீ கேட்டல்ல, ನೀನು ಕೇಳಿದೆಯಲ್ವೇ, ஏன் என்னை தேடி வந்தே, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ, நான் உம்மை நம்பவில்லையே, ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬಲಿಲ್ವಲ್ಲ, ஏன் ரட்சித்தே, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ, ஏன் என்னை குணமாக்கினே, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಿದೆ, கேட்டாய் அல்லவா, ನೀನು ಕೇಳಿದೆ ಅಲ್ಲವಾ, உனக்காக ஒரு தாய் கண்ணீர் வடிச்சிருக்கிறார், ನಿನಗಾಗಿ ಒಂದು ತಾಯಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದಾರೆ, ஒரு மகள் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, ಒಂದು ಮಗಳು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದಾರೆ, கிராமத்துக்காக ஒருவர் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬರು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದಾರೆ. ஜெபத்தின் நிமித்தம் நான் உன்னை தேடி வந்தேன், ಪ್ರಾರ್ಥನೆಯ ನಿಮಿತ್ತ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ, உன்னை குணமாக்கினேன், ನಿನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಿದೆ, ரட்சித்தேன், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ, ஊழியக்காரனாய் மாற்றினேன், ನಿನ್ನನ್ನು ಸೇವಕನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದೆ. இந்த 4 மாவடி கிராமம் ரட்சிக்கப்படணும். நீ ஒரு டீச்சர் வடித்த கண்ணீர், ಈ 4 ಮಾವಡಿ ಗ್ರಾಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಟೀಚರ್ ಸುರಿಸಿದಂತ ಕಣ್ಣೀರು. இன்றைக்கு இந்த கிராமத்தை நோக்கி தினந்தோறும் ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். ಆ ಗ್ರಾಮವನ್ನು ನೋಡಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಜನರು ಬಂದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಿದ್ದಾರೆ. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தது, ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿ ஜெபம் பண்ணுவாயா மகனே, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಯಾವಾಗಲೇ 7 கோடி மக்கள் உன் மாநிலத்தில், 7 ಕೋಟಿ ಜನರು ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ, இந்த தேசத்தில் 124 கோடி ஆத்மாக்கள், ದೇಶದಲ್ಲಿ 124 ಕೋಟಿ ಆತ್ಮಗಳಿದ್ದಾರೆ. பாவம் எங்கே மன்னிக்கப்படும் என்று அலைந்து கொண்டிருக்கிற மக்கள், ನನ್ನ ಪಾಪ ಎಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲೆದಾಡುತ್ತಿರುವಂತ நீ ಜನರು, ஜெபம் பண்ணுவாயா, ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆಯಾ, நீ ஜெபம் பண்ணுவாயா, ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆಯಾ, ஆண்டவர் தேடுகிறான், ದೇವರು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. நீ ஜெபம் பண்ணினால் அவருடைய உள்ள மகளும், ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಆತನ ಹೃದಯವು ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತದೆ. கண்ணீர் சிந்தி அழுது ஜெபித்தால் அவருடைய உள்ள மகளும், ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಆತು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಆತನ ಹೃದಯ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஆண்டவர் தேடுகிறான், ದೇವರು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. சந்தோஷப்படுத்த யாராவது இருக்காங்களா, ನನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಾರಾ, கண்ணீரோடு ஜெபிக்க யாராவது இருக்கிறாங்களா, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಾರಾ, எல்லா வீடுகளிலுமே சுயநல ஜெபம் தானே இருக்கிறது, ಎಲ್ಲಾ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥತೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಳೇ ಇದೆ. ஆத்மாக்களுக்காக அழுகிற சத்தம் எங்கே, ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಅಳುವಂತ ಶಬ್ದ ಎಲ್ಲಿ? ஆண்டவர் சந்தோஷப்படுகிற விஷயம், ದೇವರು ಸಂತೋಷ ಪಡುವಂತ ವಿಷಯ, ஆத்மாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணு, ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தருங்க, ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ.
1 ತಿಮೋಥೆ 2 ಅಧಿಕಾರ 2 ವಚನ. 1 ತಿಮೋಥೆ ದೇವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ನಾವು ಸುಖ ಸಮಾಧಾನಗಳು ಉಂಟಾಗಿ ಪೂರ್ಣ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಗೌರವದಿಂದಲೂ ಕಾಲಕ್ಷೇಪ ಮಾಡುವಂತೆ ಅರಸುಗಳಿಗಾಗಿಯೂ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಾಗಿಯೂ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. நாம் எல்லா பக்தியோட நல் ஒழுக்கத்தோட கலகம் இல்லாம அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும். ನಾವು ಸುಖ ಸಮಾಧಾನಗಳಿಂದ ಪೂರ್ಣ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಗೌರವ ಕಾಲಕ್ಷೇಪದಿಂದ ಸಮಾಧಾನದ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬೇಕು. கர்நாடக மாநிலத்தை பாருங்க, ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. சமாதானமாய் நல் ஒழுக்கத்தோட கலகம் இல்லாமல் அமைதலா வாழ்றீங்களா? ಸಮಾಧಾನದಿಂದ ಕ್ರಮವಾಗಿ ಒಳ್ಳೆ ಶಿಸ್ತಿನಿಂದ ಜೀವಿಸ್ತಿದ್ದೀರಾ? கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா சாத்தானுக்கு பொறுக்காது. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಶಾಂತವಾಗಿದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಸಹಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பொல்லாத மனிதர்களை எழுப்புவான், ದುಷ್ಟ ಮನುಷ್ಯರನ್ನು ಎಬ್ಬಿಸುವ. சுயநலவாதிகள் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, அவங்களை எழுப்புவான். ರಾಜಕಾರಣಿಗಳು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವ. யார எப்படி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி அடிமைப்படுத்தி யாவது ஆட்சிக்கு வர நினைக்கிற பொல்லாதவர்கள் நிறைந்த ஒரு தேசம். ಯಾರನ್ನು ಹೇಗೆ ವೇದನೆ ಪಡಿಸಿ ಅವಮಾನಪಡಿಸಿ ಗುಲಾಮಪಡಿಸಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾತಾಡಿ ಆಳ್ವಿಕೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ஒரு காலத்துல தேர்தல் முடிஞ்சா சரி 5 வருஷம் ஆண்டுட்டு போட்டு சும்மா இருப்பாங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಚುನಾವಣೆ ಆಗಿ ಮುಗಿದ್ರೆ ಸರ್ 5 ವರ್ಷಗಳು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಹೋಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಸುಮ್ಮನಿರ್ತಾರೆ. இப்ப அப்படி கிடையாது. ಈಗ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. 5வது ಮಾಸத்துல இத கவிழ்த்து போட்டு அழிச்சு போட்டு நாட்சிக்கு வந்துடணும் அப்படி நினைக்கிற பொல்லாத அரசியல்வாதிகள் நிறைந்த தேசமா இந்தியா மாறிவிட்டது. 5-6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸರ್ಕಾರವನ್ನು ಬೀಳಿಸ್ಬಿಟ್ಟು ನಾವು ಆಳ್ವಿಕೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸ್ವಾರ್ಥಿಗಳು ದುಷ್ಟರು ಇರುವಂತ ರಾಜಕಾರಣಿ ಇರುವಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿದೆ. உங்களுடைய மாநிலத்தில் சமாதான நிலைத்திருக்க வேண்டுமானால், ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕಾದರೆ, அமைதி நிலைத்திருக்க வேண்டுமானால், ಶಾಂತಿಯು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕಾದರೆ, சபைகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டுமானால், ಸಭೆಗಳಿಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಇರಬೇಕಾದರೆ ஜெபம் பண்ணுங்க. ಅಧಿಕಾರದಲ್ಲಿರುವವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. துணை முதலமைச்சருக்காக ஜெபியுங்க. ಉಪ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கட்சி தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எதிர்கட்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ವಿರೋಧ ಪಕ್ಷದವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நீங்க ஜெபிக்காவிட்டால், ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಹೋದರೆ உங்க அரசாங்கமே பாதிக்கப்படும், ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರವೇ ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, சபை பாதிக்கப்படும், ನಿಮ್ಮ ಸಭೆಯು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, சமாதானம் பாதிக்கப்படும், ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. தேர்தல் வரும் பொழுது ஜெபிக்கிற சபை, ಚುನಾವಣೆ ಬರುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಸಭೆ, தேர்தல் முடிந்த பிறகு ஜெபமே பண்ணுவதில்லை. ಚುನಾವಣೆ ಮುಗಿದ ನಂತರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನೇ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆகவே பொல்லாதவர்களை சாத்தான் எழுப்பி அவன் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ಆದ್ದರಿಂದ ದುಷ್ಟರನ್ನು ಸೈತಾನನು ಎಬ್ಬಿಸಿ ಸಮಾಧಾನವನ್ನೇ ಕೆಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்களே யோசித்து பாருங்க, ನೀವೇ ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. எத்தனை பேர் தினமும் உங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறாங்கன்னு உங்க கையில இருதயத்துல கை வச்சு சிந்திச்சு பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಜನರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ உங்க அரசாங்கத்துக்காக தினமும் ஜெபிக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರಕ್ಕಾಗಿ ಪ್ರತಿನಿತ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ? ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ಪ್ರಾರ್ಥಿಸ್ಬೇಕಂತ ದೇವರು ಹೇಳಿದಾನಲ್ವೇ, எழுதி வச்சிருக்கிறாரு, ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನಲ್ವೇ? ஜெபிக்காததுனாலதான் தேசத்திலே பாழாக்குகிற காரியம் நடக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಇರುವುದರಿಂದಲೇ ದೇಶದಲ್ಲಿ ಹಾಳು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ. வசனம் சொல்லுகிற, ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ, நீங்க ஜெபிக்காட்டா உங்களுடைய மாநிலத்தின் சமாதானம் பாதிக்கப்படும். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದ ಸಮಾಧಾನವು நீங்க ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஜெபிக்காவிட்டா உங்களுடைய மாநிலத்துல கலகம் வரும். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಲಹ ಬರುತ್ತದೆ. அதிகாரத்துல உள்ளவங்களுக்காக ஜெபிக்காட்டா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ನೀವೇ ಬಾಧೆಗೊಳಗಾಗ್ತೀರಾ. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. எவ்வளவு காரியம், எவ்வளவு முக்கியமான விஷயம். ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯ, ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಸಂಗತಿ. ஜெபிக்காதது ஒரு பெரிய பாவம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಇರುವುದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪ. ஜெபிக்காத விசுவாசி பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ಪ್ರಾರ್ಥಿಸದ ವಿಶ್ವಾಸಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. மற்றவர்களுக்காக ஜெபிக்காத விசுவாசி பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ಇತರರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಂತ ವಿಶ್ವಾಸಿ ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು? நான் சொன்ன காரியத்துக்கு நீ ஜெபிப்பதில்லை. ನಾನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. நான் ஏன் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும்? ನಾನು ಯಾಕೆ ನಿನಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು? யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ.
இந்த நாளிலாவது மனம் திரும்புவோம். ಈ ದಿನದಲ್ಲಾದ್ರೂ ಮನ ತಿರುಗೋಣ. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ದೇವರೇ ನಾನ್ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறேன். ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. என் மாநிலத்துக்காக திறப்பில் நிற்கிறேன். ನನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತೇನೆ. எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ. அது தேவனை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். ಅದು ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ವಿಷಯ. இன்னொரு விஷயம், ಇನ್ನೊಂದು ವಿಷಯ, பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಕನು ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 16 அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம். 15ನೇ ವಾಕ್ಯ. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. ನೀವು ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೆ ಹೋಗಿ ಜಗತ್ತಿಗೆಲ್ಲಾ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ. எல்லாருக்கும் இயேசுவை சொல்லுங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳ್ರಿ. அதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். ಅದುವೇ ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ವಿಷಯ. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எல்லாருக்கும் இயேசுவை சொல்லுங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳ್ರಿ. அது ஆண்டவரை சந்தோஷப்படுது. ಅದು ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ இயேசுவை ವಿಷಯ. மற்றவங்களுக்கு சொல்ல 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 ಯೇಸು ಬಗ್ಗೆ ಇತರಿಗೆ ಹೇಳ್ತಾ 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 ஆண்டவருடைய உள்ள சந்தோஷப்படும். ದೇವರ ಹೃದಯವು ಸಂತೋಷ ಪಡ್ತದೆ. அதான் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். ಅದುವೇ ಯೇಸುವನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ நீங்க ವಿಷಯ. அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. ನೀವು ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಲೇ ಇರಿ. நீங்க கேட்காமலேயே உங்க காரியத்துல எல்லாம் அவர் செய்து தருவார். ನೀವು ಕೇಳದೆಯೇ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಮಾಡಿಕೊಡುವ. கேட்காமலேயே அவர் உங்களுக்கு சுகம் தருவார். ನೀವು ಕೇಳದೆಯೇ ಆತನು ನಿಮಗೆ ಸುಖವನ್ನು நீங்க ಕೊಡುವ. கேட்காமலேயே உங்களுக்கு கடன் பிரச்சனை மாற்றி ನೀವು தருவார். ಕೇಳದೆಯೇ ನಿಮ್ಮ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತೀರಿಸುವ. நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு வேலைக்கு வழி தரப்பார். ನೀವು ಕೇಳದೆಯೇ ನಿಮಗೆ ಹುದ್ದೆಗೆ ದಾರಿಯನ್ನು ತೆರೆಯುವ. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದನ್ನು அவரை ಮಾಡಿ. சந்தோஷப்படுத்துங்க. ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸ್ರಿ. உங்களை எப்படி சந்தோஷமாக்கணும் அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಸಂತೋಷವಾಗಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. இந்த கொரோனா காலத்துல ಈ ಕೊರೋನಾ ಕಾಲದಲ್ಲಿ ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ ಬನ್ನಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஆரம்பத்துல 40 நாள் உபவாசம் அறிவித்தோம். ಆರಂಭದಲ್ಲಿ 40 ದಿನಗಳ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಟ್ವಿ. 40 நாள் உபவாச ஜெபம். 40 ದಿನಗಳ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ. பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி, ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಿಂದ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ, அவளுக்கு திருமணமாகி குழந்தை இருக்குது. ಅವರಿಗೆ ವಿವಾಹವಾಗಿ ಮಗು ಇದೆ, சின்ன குழந்தை. ಚಿಕ್ಕ ಮಗು. அவங்க நல்ல வேலை செய்து கொண்டு ஐடி கம்பெனில ಅವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದ್ಯೋಗ ಮಾಡ್ತಿದ್ರು ಐಟಿ ಕಂಪನಿಯಲ್ಲಿ. இந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக சில வருஷம் வேலை ரிசைன் பண்ணிட்டாங்க. ಈ ಮಗುವನ್ನು ಬೆಳೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೆಲವು ವರ್ಷ ಕಂಪನಿಯಿಂದ ರಿಸೈನ್ ಮಾಡಿದ್ರು. கணவருடைய சம்மதத்தோட ಆ ಗಂಡನ ಸಮ್ಮತಿಯೊಟ್ಟಿಗೆ. இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், ಈ ಮಗು ಸ್ವಲ್ಪ ಬೆಳೆದು ಬರಲಿ, அப்புறம் வேலை தேடிಕೊಳ್ಳலாம். ಅದಾದ ನಂತರ ಕೆಲಸ ಹುಡ್ಕೊಳ್ಳೋಣ. இப்ப குழந்தைக்கு 4-5 வயசு ஆகிவிட்டு, ಈಗ ಈ ಮಗು ಕೂಡ 4-5 ವಯಸ್ಸಾಗಿ ஸ்கூலுக்கு போகிற வயசாயிட்டு, ಶಾಲೆಗೆ ಹೋಗುವಂತ ವಯಸ್ಸಾಗಿದೆ. இப்ப வேலை தேட ஆரம்பிச்சோம். ಈಗ ಕೆಲಸ ಹುಡುಕಕ್ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. எத்தனையோ இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. ಎಷ್ಟೋ ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕಿದ್ರು, வேலை கிடைக்கவில்லை. ಕೆಲಸ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. பெங்களூர் பட்டணத்துல 2 பேர் சம்பாதிக்காம வாடகை வீட்டுல குடியிருக்க கஷ்டம். ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಸಂಪಾದಿಸದೆ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. அதனால ரொம்ப கஷ்டம். ಆದ್ರಿಂದ ಬಹಳ ಕಷ್ಟ. வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಲೇ ಇದ್ರು. அது கொரோனா காலம். ಅದು ಕೊರೋನಾ ಕಾಲ. இருக்கிறவங்கள வேலை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. ಇರುವವರು ಕೆಲಸಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. பாதி சம்பளம் தான் தருவோன்றாங்க. ಅರ್ಧ ಸಂಬಳ ಮಾತ್ರ ಕೊಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்போ இவங்க வேலை தேடுறாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರು ಕೆಲಸ ಹುಡುಕ್ತಿದ್ದಾರೆ. ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. ಒಂದು ಜಾಗದಲ್ಲೂ ಕೆಲಸ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. 40 நாள் உபவாசம் அறிவிக்கப்பட்டது. 40 ದಿನಗಳು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಘೋಷಿಸಲಾಯಿತು. தேசத்துக்காக ஜெபிக்கணும். ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. முடிஞ்ச உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நீங்க அப்படி ஜெபிச்சா ஆண்டவர் உங்கள் மேல பிரியம் வைப்பா. ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮೆಚ್ಚಿಸುವನು. இந்த சகோதரி தீர்மானம் பண்ணாங்க. ಈ ಸಹೋದರಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು, ஆண்டவரே 40 நாள் நான் ஜெபிக்க போறேன். 40 ದಿನಗಳು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. எனக்காக ஒண்ணும் கேட்க மாட்டேன். ನನಗಾಗಿ ಯಾವುದು ಕೇಳೋದಿಲ್ಲ. வேலைக்கு ஜெபிக்க மாட்டேன். ಉದ್ಯೋಗ ಕೆಲಸ எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டேன். ನನಗೆ ಅದು ಬೇಕು ಇದು ಬೇಕಂತ ಕೇಳೋದಿಲ್ಲ. நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. என் இந்தியாவுக்காக ஜெபிப்பேன். ನನ್ನ ಭಾರತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ಇತರರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸು. ஒருவேளை உணவு அருந்தாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ಒಂದು ವೇಳೆ ಆಹಾರ ತಿನ್ನದೆ ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஒப்பு கொடுத்தாங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. 40 நாள் ஜெபம். 40 ದಿನಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில பார்த்ததும் தனஞ்சு வைப்பாங்க. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ ಬನ್ನಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೋಡಿ
ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ರು. ஒரு வேளை சாப்பாட்டு ஒதுக்கி உபவாசம் பண்ணி ஜெபிச்சான். ಒಂದು ವೇಳೆ ಆಹಾರವನ್ನು ದೂರವಿಟ್ಟು ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. தனக்காக ஒரு நாள் ஜெபிச்சதில்லை. ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಲ್ಲ. தேசத்துக்காக மட்டுமே ஜெபிச்சான். ದೇಶಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. 40வது நாள் ஜெபம் முடிந்தது. 40ನೇ ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಯಿತು. 41வது நாள் 41ನೇ ದಿನ அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து விட்டது. ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಆರ್ಡರೇ ಬಂದ್ಬಿಡ್ತು. வேலையில உடனே வந்து ஜாயின் பண்ணு. ಕೆಲಸಕ್ಕೆ ನೀವು ಬಂದು ಸೇರಿರಿ. அது முதலாவது அற்புதம். ಅದು ಮೊದಲನೇ ಅದ್ಭುತ. இரண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா? ಎರಡನೇ ಅದ್ಭುತ ಏನ್ ಗೊತ್ತಾ? முன்பு வாங்கின சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம். ಮೊದಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಂತ ಸಂಬಳಕ್ಕಿಂತ 2ರಷ್ಟು ಹೆಚ್ಚು ಸಂಬಳ. நம்பவே முடியவில்லை. ನಂಬಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. அது கொரோனா காலத்துல சம்பளம் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ಕೊರೋನಾ ಕಾಲದಲ್ಲಿ ಸಂಬಳವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಕಾಲ. எனக்கு எப்படி இவ்வளவு சம்பளம்? ಇದು ಹೇಗೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂಬಳ? அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். ಅದೇ ದೇವರು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ. நீங்க அவரை சந்தோஷப்படுத்தினால் அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ನೀವು ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿದರೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾನೆ. நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்தால் அவர் உங்களுக்கு பிரியமானதை செய்வார். ನೀವು ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ಮಾಡಿದರೆ ಆತನು ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ಮಾಡುವ. சுயநலமாயிருந்தால் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். ನೀವು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿ ಇದ್ದರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಿರಿ. அவரை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன? ಆತನನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಕಾರ್ಯವೇನು? திறப்பில் நின்று மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಒಂದು ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಇತರರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. இரண்டாவது சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ಎರಡನೇದಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ. எனக்கு பேச தெரியாதுங்க. ನನಗೆ ಮಾತಾಡ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ. ஐயೋ ஆட்களை பார்த்தா பயமா இருக்கும். ಅಯ್ಯೋ ಜನರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಹೆದರಿಕೆ ಆಗಿದೆ. நீங்க பேசவே வேண்டாம். ನೀವು ಮಾತಾಡೋದೇ ಬೇಡ. தினம் ஒரே ஒரு கைப்பறதியை யாருக்காவது கொடுங்க. ಪ್ರತಿನಿತ್ಯ ಒಂದೇ ಒಂದು ಕರಪತ್ರಿಕೆಯನ್ನು ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಬ್ರು ಕೊಡ್ರಿ. ஒரே ஒரு கைப்பறதி. ಒಂದೇ ಒಂದು ಕರಪತ್ರಿಕೆ. நிறைய எல்லாம் வேண்டாம். ಹೆಚ್ಚೆಲ್ಲ ಬೇಡ. ஒன்னை எடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான ஆள்கிட்ட இந்த டாக்ஸ் நான் கொடுக்க போறேன். ಒಂದನ್ನು ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ದೇವರೇ ನಿನಗೆ ಚಿತ್ತವಾದಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ ಟ್ಯಾಕ್ಸ್ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. அந்த ஆத்மா தொடும். ಆತ್ಮವನ್ನು ಮುಟ್ಟು. அந்த ஆத்மா ரட்சியும். ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಿಸು. சரியான ஆள்கிட்ட இந்த டாக்ஸ் நான் கொடுக்கணும். ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಗೆ ಕರಪತ್ರಿಕೆ ஜெபம் பண்ணிட்டு பாக்கெட்ல வைத்துக் கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. வேலைக்கு போங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ. பிசினஸ்க்கு போங்க. ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ. காலேஜுக்கு போங்க. ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ರಿ. ஜெபிச்சிட்டு இந்த டாக்ஸ் யாரு கொடுக்கணும் ஆண்டவரே? ಪ್ರಾರ್ಥಿಸ್ಬಿಟ್ಟು ಈ ಕರಪತ್ರಿಕೆ ಯಾರು ಕೊಡಬೇಕು ಸ್ವಾಮಿ? யாரோ ஒரு ஆத்மா. ಯಾರೋ ಒಂದು ಆತ್ಮ. பஸ்ல போகும்போது, ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ, அல்லது கடை தெருவில், ಅಥವಾ ಅಂಗಡಿ ಬೀದಿ, அல்லது ஒரு பொருள் வாங்க போகிற கடையில், ಅಥವಾ ವಸ್ತುವನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ இவங்களுக்கு கொடுன்னு ஆண்டு ஒரு ஏவுதலை உண்டாக்கும். ಇವರಿಗೆ ಕೊಡಿರಿ ಅಂತ ದೇವರು ಪ್ರೇರೇಪಿಸಿದರೆ ஒரே ஒரு டாக்ஸ் கொடுங்க. ಒಂದೇ ಒಂದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕೊಡ್ರಿ. நிறைய எல்லாம் கொடுக்க வேண்டாம். ಹೆಚ್ಚೆಲ್ಲ ಬೇಡ. தினம் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ಪ್ರತಿನಿತ್ಯ ಒಂದು ಕೊಟ್ರೆ ஒரு மாசத்துக்கு 30, ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 30 உங்க மூலமா ஆண்டவர் ஆத்மாக்களை சந்திப்பார். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು அதை பார்த்து சந்தோஷப்படும். ದೇವರು ಅದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ இந்த ಪಡುವ. டாக்ஸ்களை நான் எங்க போறது? ಈ ಟ್ಯಾಕ್ಸ್ ಗೆಲ್ಲ ನಾವ್ ಎಲ್ಲಿ ಹೋಗೋದು? நாங்க கொடுக்கறோம் உங்களுக்கு. ನಾವು ಕೊಡ್ತೇವೆ ನಿಮಗೆ. எவ்வளவு டாக்ஸ் நாங்க தருகிறோம். ಎಷ್ಟು ಟ್ಯಾಕ್ಸ್ ಬೇಕಿದ್ರು ನಾವು ಕೊಡ್ತೇವೆ. விதவிதமான டாக்ஸ் இருக்குது. ವಿಧ ವಿಧವಾದಂತ ಕರಪತ್ರಿಕೆಗಳು கன்னட மொழியிலேயே இருக்குது. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲೇ ಇದೆ. நீங்க அதை வாங்கி கொள்ளலாம். ನೀವು ಅದನ್ನು ಕೊಂಡ್ಕೋಬಹುದು. இலவசமாய் தருகிறோம். ಉಚಿತವಾಗಿ ಕೊಡ್ತೇವೆ. தினம் ஒரு ஆளுக்கு கொடுங்க. ಪ್ರತಿನಿತ್ಯ ಒಬ್ಬರಿಗೆ ಕೊಡ್ರಿ. இது கூட நீங்க செய்யாட்டா, ಇದು ಕೂಡ ನೀವು ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ஆண்டவர் கேட்பார், நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ, ನಾನ್ ಯಾಕೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? ನಾನ್ ಯಾಕೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು? உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தந்தேன், ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೊಟ್ಟೆ, ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய்? ಆದ್ರೆ ನೀನು ನನಗಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದೆ? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ನಿನಗಾಗಿ ಸತ್ತೇನಲ್ಲವೇ, ನನಗಾಗಿ ನೀನ್ ಏನ್ ಮಾಡಿದೆ? என்ன பதில் சொல்லுவீங்க? ಏನ್ ಉತ್ತರ ಕೊಡ್ತೀರಾ? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இயேசுக்காக என்ன பண்ணிருக்கு? ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, ಇದು ತನಕ ಯೇಸುಗಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? என்ன செய்கிறோம்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கேம்ப் வச்சிருந்தோம், சில்ட்ரன்ஸ் கேம்ப். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಕ್ಯಾಂಪ್ ಇಟ್ಟಿದ್ವಿ, ಮಕ್ಕಳ ಶಿಬಿರ. இயேசு பத்தி சொல்லி இருக்கிறீங்களா மற்றவங்களுக்குன்னு கேட்டோம். ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದೀರಾ ಇತರರಿಗೆ ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ. யாராவது உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರಾ? ஒரு சின்ன பையன், ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ, அவனுக்கு ஒரு 11-12 வயசு இருக்கும். ಅವನಿಗೆ 11-12 ವಯಸ್ಸು அவன் ಇರ್ಬೋದು. கை வைத்தனா, ಅವನು ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ. எழுந்திரு சொல்லி தம்பின்னு கேட்டேன். ಹೇಳುತ್ತಾ ಮಾತ ಕೇಳಿದ್ವಿ. அவன் சொன்னா, என் ஃப்ரெண்ட நான் ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டேன். ಅವನು ಹೇಳ್ದ, ನನ್ನ ಗೆಳೆಯನನ್ನು ನಾನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಕರೆ ತಂದ್ಬಿಟ್ಟೆ. அவன் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டான். ಅವನು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ.
11 வயசு பையன் சொல்றான். 11 ವಯಸ್ಸಿನ ಹುಡುಕನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நீ எப்படி சொன்ன இயேசுவை ನೀನ್ பற்றி? ಹೇಗ್ ಹೇಳ್ದೆ ಯೇಸು ಬಗ್ಗೆ? நான் அவன்கிட்ட சொன்னேன், ನಾನು ಅವನ ಹತ್ರ ಹೇಳ್ದೆ, நாங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ನಾವಿಬ್ರು ತುಂಬಾ ಫ್ರೆಂಡ್ಸ್, ஒன்னா படிக்கிறோம், ಒಟ್ಟಾರೆ ಓದ್ತೇವೆ, ஒன்னா விளையாடுவோம். ಒಟ್ಟಾರೆ ಆಡ್ತೇವೆ. நான் அந்த முகாமுக்கு வந்தேன், ನಾನು ಈ ಶಿಬಿರಕ್ಕೆ ಬಂದೆ, ரட்சிக்கப்பட்டேன், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ಬಹಳ ಸಂತೋಷ. நான் திரும்பி போன போது ನಾನು ಹಿಂದಿರುಗಿ ಹೋದಾಗ அவன் கேட்டான், என்னடா நீ இப்போ வித்தியாசமா இருக்கிற? ಅವನ್ ಕೇಳ್ದ, ಏನೋ ಕಣೋ ನೀನ್ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ಯಾ, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, ನೀನ್ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ಯಲ್ವಾ, கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டேங்கிற, ಕೆಟ್ಟ ಮಾತು ಆಡ್ತಿಲ್ಲ ಈಗ, சண்டெல்லாம் போட மாட்டேங்கிற, ಜಗಳವಾಡ್ತಿಲ್ಲ ಈಗ, என்ன ஆச்சு? ಏನಾಯ್ತು? அவன் சொன்னா, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். ಅವನು ಹೇಳ್ದ, ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡೆ. இயேசு ஏற்றுக்கொண்டியா? ಹೌದಾ? ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும்? ಹೌದು, ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ್ರೆ ಏನ್ ಸಿಗ್ತದೆ? இயேசு ஏற்றுக்கொண்டா ஹாப்பியா இருக்கலாம். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರೆ ಹ್ಯಾಪಿ ಆಗಿರ್ಬೋದು. இவ்வளவுதான் சுவிசேஷம். ಇಷ್ಟೇ ಸುವಾರ್ತೆ. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡೆ, ಈಗ ನಾನು ಬಹಳ ಹ್ಯಾಪಿ ಆಗಿದ್ದೇನೆ. அப்ப இயேசு எனக்கு ஹாப்பி பண்ணுவாரா? ಹೌದಾ? ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹ್ಯಾಪಿ நீ ಮಾಡ್ತಾರಾ? இயேசுவை ஏற்றுக்கொள்ள உன்னை ஹாப்பியா வச்சிருப்பாரு. ನೀನ್ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೋ, ನಿನ್ನನ್ನು ಹ್ಯಾಪಿ அதுக்கு ಆಗಿಟ್ಟಿರ್ತಾನೆ. நான் என்ன பண்ணணும்? ನಾನು ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? இயேசு பாவத்தை மன்னிப்பார். ಯೇಸು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವ, பாவத்திலிருந்து விடுதலை தருவார். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ, அப்ப நம்ம உள்ளத்துல வந்துருவார். ಆತನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವ. அதுக்கு எப்படி ஜெபிக்கணும்? ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? நான் சொல்லித் தரேன். ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. அவன் சொல்லி கொடுக்க அவன் ஜெபம் பண்ணா, ಅವನು ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, இப்ப அவனுக்கு ஹாப்பி ஆயிட்டான். ಈಗ ಅವನಿಗೂ ಹ್ಯಾಪಿ ಆಯ್ತು. இந்த சின்ன பையன் சொன்ன சாட்சி, ಈ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ಹೇಳಿದಂತ அவன் ಸಾಕ್ಷಿ. என்ன சொன்னா? ಅವನು ಏನ್ ಹೇಳ್ದ? இயேசு ஏற்றுக்கொண்டா ஹாப்பியா இருக்கலாம். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ್ರೆ ಹ್ಯಾಪಿ ಆಗಿರ್ಬೋದು. அவ்வளவுதான் சுவிசேஷம். ಅಷ್ಟೇ ಸುವಾರ್ತೆ. இது சொல்ல தெரியாதா உங்களுக்கு? ಇದನ್ನು ಹೇಳಕ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? சொல்ல தெரியாதா? ಹೇಳಕ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ? இவ்வளவுதான் சுவிசேஷம். ಇಷ್ಟೇ ಸುವಾರ್ತೆ. இயேசு ஏற்றுக்கொண்ட சந்தோஷமா இருக்கலாம். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರೆ இயேசு ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೋದು. ஏற்றுக்கொண்ட நிம்மதியா இருக்கலாம். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ್ರೆ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರ್ಬೋದು. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರೆ ನಿರೀಕ್ಷಿಂದಿರ್ಬೋದು. அவ்வளவுதான் சுவிசேஷம். ಅಷ್ಟೇ ಸುವಾರ್ತೆ. இது சொல்ல தெரியாதா? ಇದನ್ನ ಹೇಳಕ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ? சரி, பேச முடியல, ஒரு டாக்ஸ் ஆவது கொடுக்கலாம். ಸರಿ, ಮಾತಾಡಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆದ್ರೆ ಒಂದು ಕರಪತ್ರಿಕೆ ಆದ್ರೂ ಕೊಡ್ಬೋದಲ್ಲ. அதான் ಆண்டவரை சந்தோஷப்படு. ಅದೇ ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ, நான் இயேசுவை இன்னை சந்தோஷப்படுத்துவேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು ಇನ್ ಮುಂದೆ ಸಂತೋಷಪಡಿಸ್ತೇನೆ. அவர் சந்தோஷப்படுகிறதை நான் செய்வேன். ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವುದನ್ನು ನಾನು ಮಾಡುವೆ. நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಇತರರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ. நான் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು ಇತರರಿಗೆ ಸಾರುವೆ. அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನೇ ನಾನು ಮಾಡುವೆ. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನೋಡ್ರಿ, உங்களுக்கு பிரியமானது தானாக தேடி வரும். ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು ತಾನಾಗಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. அவர் தானாக உங்களுக்கு காரியங்களை செய்வார். ಆತನು ತಾನಾಗಿ ನಿಮಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் ಮಾಡುತ್ತಾನೆ. அதை விசுவாசிக்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಿ? இயேசுவை நான் சந்தோஷப்படுத்தினால் அவர் என்ன சந்தோஷமா வச்சிருப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿದರೆ ಆತನು ನನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿ ಇಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நமக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். ಆತನು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನೇ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟ. அவரை சந்தோஷப்படுத்தும். ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿರಿ. இனிமேல் நான் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வாழ போகிறேன். ಇನ್ ಮುಂದೆ ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವ ಹಾಗೆ ನಾನು ಜೀವಿಸ್ತೇನೆ. அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை தான் நான் செய்வேன். ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನೇ ನಾನು ಮಾಡುವೆ. இயேசுவை நான் எப்பவுமே சந்தோஷப்படுத்தணும். ನನ್ನ ಯೇಸುವನ್ನು ನಾನು ಯಾವಾಗಲೂ அதுதான் ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತೇನೆ. என் விருப்பம். ಅದೇ ನನ್ನ ಬಯಕೆ. அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ಆತನ ಬಯಕೆಯನ್ನು ನಾನು ನೆರವೇರಿಸುವೆ. அப்படி சொல்றவங்க இருந்தா எழுமி நில்லுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವವರು ಇದ್ದರೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. அப்படி சொல்றவங்க இருந்தா எழுமி நில்லுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವವರು ಇದ್ದರೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. நாம் ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அப்படிப்பட்டவங்க எழுமி நில்லுங்க. ಅಂತವರು ಎದ್ದು இனி ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. நான் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ಇನ್ போகிறேன். ಮುಂದೆ ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುವೆ. அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நான் செய்ய போகிறேன். ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮಾಡುವೆ. அவருக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன். ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದನ್ನು ನಾನು ಮಾಡುವೆ. இனி நான் மற்றவர்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுவேன். ಇನ್ ಮುಂದೆ ನಾನು ಇತರರಿಗಾಗಿ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ. தெருவில் உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ನನ್ನ ಬೀದಿಯಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ನನ್ನ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ எங்க ಹೊಂದಬೇಕು. பகுதியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த தொழுவத்துக்குள்ள வரணும். ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಹಿಂಡಿನ ಒಳಗೆ ಬರಬೇಕು. எங்க மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ನನ್ನ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. கர்நாடக மாநிலத்தில்
மாநிலத்தில் இருக்கிற 7 கோடி பேர் ரட்சிக்கப்படணும். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತ 7 ಕೋಟಿ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. என் இயேசு அதை பார்த்து சந்தோஷப்படணும். ನನ್ನ ಯೇಸು ಅದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அதுதான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. ಅದುವೇ ನನಗೆ ಸಂತೋಷ ದೇವರೇ. உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು இயேசுவே ಬಯಸುತ್ತೇನೆ. உம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. அதற்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲು ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ದೇವರೇ. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. 2 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆண்டவர் கிருபை தருவார். ದೇವರು ಕೃಪೆ ಕೊಡುವ. அதுக்கான அபிஷேகத்தை தருவார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಅಭಿಷೇಕ, அதுக்கான வல்லமை தருவார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು அவரே உங்களை பயன்படுத்துவார். ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ. ஒப்பு கொடுக்க வேண்டியது நான் உங்களுடைய வேலை. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾದದ್ದೇ ನಿಮ್ಮ ಕೆಲಸ. ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். ದೇವರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡುವ. ஆவியானவர் உங்களை ஊழியம் செய்ய வைப்பார். ದೇವರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುವ. அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஒப்பு கொடுங்கள் இப்பொழுது. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ இனி ಈಗಲೇ. நான் இயேசுவை மகிமைப்படுத்துவேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ. இயேசுவை சந்தோஷப்படுத்துவேன். ಯೇಸುವನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುವೆ. அதிகாலை எழும்பி நான் ஜெபம் பண்ணுவேன். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ. தின ஒருத்தருக்காவது இயேசுவின் அன்பை சொல்லுவேன். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುವೆ. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆ. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆ. என் சொந்த பலத்தினால முடியாது. ನನ್ನ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. எனக்கு அபிஷேகத்தை தாரும். ನನಗೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡು. வல்லமை தாரும். ಬಲವನ್ನು ಕೊಡು. ஜெபிக்கிற அபிஷேகத்தை தாரும். ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡು. சுவிசேஷ அறிவிக்கிற அபிஷேகத்தை தாரும். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡು. அப்படி விரும்புகிறவர்கள் ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಯಸುವವರು அப்படியே வலது கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ இப்ப ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರಲಿದೆ. The new anointing is going to come upon you. ದೇವರ ಬೆಂಕಿ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿದೆ. The anointing, one who is going to induce you to pray more and more. ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರು ಈಗ ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಲಿದ್ದಾನೆ. Brother, you are going to pray day and night. ಸಹೋದರ, ನೀನು ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದಿ. Sister, you are going to pray day and night. ಸಹೋದರಿ, ನೀನು ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದಿ. The anointing is going to come upon you. ಅಭಿಷೇಕವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿದೆ. Brother, you are going to pray more and more. ಸಹೋದರ, ನೀನು ಹೆಚ್ಚು 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 ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದಿ. There is anointing. ಅಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ, ಅದಕ್ಕಾன ಅಭಿಷೇகம் வருகிறது. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಅಭಿಷೇಕ ಬರುತ್ತಾ ಇದೆ. இனி நீங்கள் அமைதியாக இருக்க போவதில்லை. ಮುಂದೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದು ಇಲ್ಲ. சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீர்கள். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲಿದ್ದೀರಿ. உங்கள் மூலமாக திரளான மக்கள் ரட்சிக்கப்பட ನಿಮ್ಮ போகிறார்கள். ಮೂಲಕವಾಗಿ ಹೇರಾಳವಾದಂತ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿದ್ದಾರೆ. தொழுவத்தில் எல்லாரும் ஆடுகள் வரப்போகிறது. ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಕುರಿಗಳು ಬರಲಿದೆ. அதுக்கான அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. Now the anointing is going to come upon you. ಈಗಲೇ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿದೆ. ஆயத்தப்படுங்க, ಸಿದ್ಧರಾಗ್ರಿ, ஆயத்தப்படுங்க. ಸಿದ್ಧರಾಗ್ರಿ. இதோ ஆண்டவர் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக ಇದೋ இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನನಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு இயேசு அபிஷேக நாதராய் வந்திருக்கிறார். ಇವತ್ತು ಯೇಸು ಅಭಿಷೇಕ ನಾಥನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. நான் பரிசுத்தாவினால் அக்னியினாலே ஞானஸ்நானம் தருவேன். ನೀವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ಬೆಂಕಿಯಿಂದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿರಿ. அதற்காக இயேசு வந்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದಿದ್ದಾನೆ. பரிசுத்தாவினால் அக்னியினாலும் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಬೆಂಕಿಯಿಂದ அந்த அபிஷேகம் இறங்கும்படி ಅಭಿಷೇಕವು ಇಳಿಯುವಂತೆ இயேசுவே வந்திருக்கிறார். ಯೇಸುವೇ ಬಂದಿದ್ದಾನೆ. ஆயத்தப்படுங்கள் இப்பொழுது. ಸಿದ್ಧರಾಗಿರಿ ಈಗಲೇ. தாகத்தோடு கேளுங்கள் இப்பொழுது. ದಾಹದಿಂದ ಕೇಳಿರಿ ಈಗಲೇ. இது வல்லமை இறங்கி வருகிறது. ಇಗೋ ಬಲವು ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ. அக்கினி இறங்கி வருகிறது. ಬೆಂಕಿಯು ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ. The fire is going to come upon you. ಬೆಂಕಿಯು ನಿನ್ನ ಮೇಲೆ ಈಗ ಇಳಿದು ಬರಲಿದೆ. இப்பொழுது ಈಗಲೇ ಈಗಲೇ ஒவ்வொருவரையும் நிரப்பு. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. ஒவ்வொருவரையும் நிரப்பு. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. Anoint everybody, Lord. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. நிரப்புங்க ஆண்டவரೇ. ತುಂಬಿಸು ದೇವರೇ. கடைசி கால அபிஷேகம் இறங்கட்டும். ಅದೇ ಕಾಲದ ಅಭಿಷೇಕವು ಇಳಿಯಲಿ. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸಲಿ. நிரப்பட்டும். ತುಂಬಿಸು. நிரப்பட்டும். ತುಂಬಿಸಲಿ. நிரப்பட்டும். ತುಂಬಿಸಲಿ. Anoint everybody, Lord. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. ஒவ்வொருவரையும் நிரப்பு. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. இங்க இருக்கிற வாலிபர்களை நிரப்பு. ಇಲ್ಲಿರುವಂತ ಯುವಕರನ್ನು ತುಂಬಿಸು. வாலிப பெண் பிள்ளைகளை நிரப்பு. ಯುವಕಿಯರನ್ನು ತುಂಬಿಸು. ஒவ்வொரு பெரியவர்களை நிரப்பு. ಒಂದೊಂದು ದೊಡ್ಡವರನ್ನು ತುಂಬಿಸು. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நிரப்பு. ಒಂದೊಂದು
ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ತುಂಬಿಸು. நிரப்புங்க ஆண்டவரே. ತುಂಬಿಸು ದೇವರೇ. வல்லமையினால் நிரப்பும். ಓ ಶಕ್ತಿಯಿಂದ ತುಂಬಿಸು. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பும். ಪ್ರಾರ್ಥನಾ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸು. சுவிசேஷ அபிஷேகத்தினால் நிரப்பும். ಸುವಾರ್ತೆಯ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸು. உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி. ಶಕ್ತಿ ಇಳಿಯುತ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾ ಇರುವುದರಿಂದ எல்லாரும் கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதியுங்க. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆರ್ಭಟಿಸಿ ಸ್ತುತಿಸಿರಿ. நிரப்புங்க ஆண்டவரே. ತುಂಬಿಸು ದೇವರೇ. ஒருவரை அமர்ந்திருக்க விடாதிரும். ಒಬ್ಬರನ್ನು ಕೂತುಕೊಳ್ಳದೆ ಬಿಡಬೇಡ. ஒருவரை அமர்ந்திருக்க விடாதிரும். ಒಬ್ಬರನ್ನು ಕೂತುಕೊಳ್ಳಲು ಬಿಡಬೇಡ. ஒருவரை அமர்ந்திருக்க விடாதிரும். ಕೂತುಕೊಳ್ಳಲು ಬಿಡಬೇಡ. நிரப்புங்க ஆண்டவரே. ತುಂಬಿಸು ದೇವರೇ. நிரப்புங்க ஆண்டவரே. ತುಂಬಿಸು ದೇವರೇ. அக்கினி இறங்கட்டும். ಬೆಂಕಿ ಇಳಿಯಲಿ. அக்கினி இறங்கட்டும். ಬೆಂಕಿ ಇಳಿಯಲಿ. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ಬೆಂಕಿ ಇಳಿಯಲಿ ದೇವರೇ. ಗಬದಲ ಬಗಬಬಬ ಶರಬಗಬಡಲದರ ಬಂದಡಲ ದರ ಶರಬ ಗಬದಲ ಅಭಿಷೇಕಂ ಇರಂಗುகிறது. ಅಭಿಷೇಕ ಇಳಿಯುತ್ತಿದೆ. Anointing is coming upon you. ಅಭಿಷೇಕವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. பெற்றுக்கொள்ளுங்க. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. பெற்றுக்கொள்ளுங்க. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. The new anointing. ಹೊಸ ಅಭಿಷೇಕ. கடைசி கால அபிஷேகம். ಹೊಸ ಅಭಿಷೇಕ நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ತುಂಬಿಸುತ್ತಾ ಇದೆ. வாலிபனே உன்னை நிரப்புகிறது. ಯವನಸ್ಥರನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾ ಇದೆ. வாலிப மகளே உன்னை நிரப்புகிறது. ಯವನಸ್ಥ ಮಗಳನ್ನು ತುಂಬಿಸ್ತಾ ಇದೆ. பெற்றுக்கொள்ளுங்க. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. பெற்றுக்கொள்ளுங்க. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. Receive anointing. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೋ. நிரப்புங்க ஆண்டவரೇ. ತುಂಬಿಸಿರಿ ದೇವರೇ. ஒவ்வொருவரையும் நிரப்பும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು அபிஷேகத்தினால் நிரப்பும். ಅಭಿಷೇಕದಿಂದ ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸಿ ಆಳ್ವಿಕೆ Thank you my Jesus. ವಂದನೆ ನನ್ನ ಯೇಸುವೆ. Thank you my Jesus. ವಂದನೆ ನನ್ನ ಯೇಸುವೆ. ஆண்டவருடைய அக்கினி உங்கள் மேல விழுந்திருக்கிறது. ದೇವರ ಬೆಂಕಿಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದೆ. அது பற்றி எரிய போகிறது. ಅದು ಹೊತ್ತಿ ಉರಿಯಲಿದೆ. அது பற்றி எரிய போகிறது. ಅದು ಹೊತ್ತಿ ಉರಿಯಲಿದೆ. இனி நீங்கள் அநேகர் அமர்ந்திருக்க போவதில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ಅನೇಕರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. இனி சும்மா இருக்க போவதில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತಿದೆ. உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆவியானவர் மாற்றுகிறார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಾತ್ಮನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஊழியம் மாறுகிறது. ನಿಮ್ಮ ಸೇವೆಯು ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. இனி நீங்கள் சுவிசேஷத்தை தீவிரமா அறிவிக்க போறீங்க. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಸ್ವಾರ್ಥವನ್ನು ತೀವ್ರವಾಗಿ ಸಾರಲಿದ್ದೀರಿ. Hallelujah. Hallelujah. Thank you my Jesus. ವಂದನೆ ನನ್ನ ಯೇಸುವೆ. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. Dagabandala busharabagabanda. Banda dudalandarabagabandala darashandaba. Dudalandarababa sharagabandala darashandakabandala. Dugabandala darandarashandaba gabandala darashandaba. Yes Lord, yes Lord. ಹೌದು ಕರ್ತನೇ, ಹೌದು. Amen, amen Jesus. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இன்னும் ಇನ್ನು அந்த அபிஷேகம் இறங்குவதை நான் பார்க்கிறேன். ಇನ್ನು ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ನಾನು ನೋಡ್ತೀನಿ. நான் ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಲ್ಲಿಸಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ದೇವರಾದಂತ ಯೇಸು ಇಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அபிஷேக தைலத்தை பலர் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ಅಭಿಷೇಕದ ತೈಲವನ್ನು ಹಲವಾರು ಜನರ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. பெற்றுக்கொள்றீங்க. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க. ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ. ஆவி அடக்கிக் கொள்ளாதுங்க. ಆದ್ರಿಂದ ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. வாயை திறந்து புதிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಹೊಸ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿ. நீட்டாங்க புதிய பாஷை. ಹೊಸ ಭಾಷೆ ஆவியானவர் தந்து கொண்டிருக்கிறார். ದೇವರಾತ್ಮನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அது ஒரு ஜெப பாஷை. ಅದೊಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಭಾಷೆ. அது ஜெப பாஷை. ಅದು ಪ್ರಾರ್ಥನಾ ಭಾಷೆ. மணிக்கணக்காக உங்களை ஜெபிக்க வைக்கிற அபிஷேகம். ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡುವ இன்னும் ಅಭಿಷೇಕ பலர் மேல இறங்குகிறது. ಇನ್ನು ಹಲವಾರು ಜನರ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. பெற்றுக்கொள்ளுங்க. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. வாலிபனே வாயை தர. ಯವನಸ್ಥನೇ ಬಾಯನ್ನು ತೆರೆ. வாலிப மகளே வாயை தர. ಯವನಸ್ಥ ಮಗಳೇ ಬಾಯನ್ನು ತೆರೆ. நீ கேள் பெற்றுக்கொள்ளுகிறாய். ನೀನು ಕೇಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿ. கேள் பெற்றுக்கொள்ளுகிறாய். ನೀನು ಕೇಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿ. உன் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாய். ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಮಾತಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡು. புதிய பாஷை வெளிப்படுகிறது. ಹೊಸ ಭಾಷೆ ಪ್ರಕಟವಾಗ್ತಾ ಇದೆ. அக்கினியாய் இறங்குகிறது. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. நிரப்பட்டும் வல்லமை. ತುಂಬಿಸಲಿ ನಿನ್ನ ಶಕ್ತಿ. இன்னும் நிரப்பட்ட ஆண்டவரே. ಇನ್ನು ತುಂಬಿಸಲಿ ಸ್ವಾಮಿ. இன்னும் நிரப்பட்டும். ಇನ್ನು ತುಂಬಿಸಲಿ. இன்னும் அக்கினியாய் மாற்றும். ಇನ್ನು ಬೆಂಕಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸು. இவள் அக்கினியாய் புறப்பட்டு செல்லட்டும். ಇವರು ಬೆಂಕಿಯಾಗಿ ಹೊರಟು ಹೋಗಲಿ. அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே. ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲು ಬಂದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ. அக்கினியை போடுவீராக. ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕು ಸ್ವಾಮಿ. பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. ಬೆಂಕಿ ಉರಿಯಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ. பற்றி எரிவராக. ಹೊತ್ತಿ ಉರಿಯಲಿ. இறங்கட்டும் அந்த அக்கினி. ಇಳಿಯಲಿ ಆ ಬೆಂಕಿ. இன்னும் நிரப்பட்டும் அந்த அக்கினி. ಇವರನ್ನು
ತುಂಬಿಸಲಿ ಆ ಬೆಂಕಿ அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் நன்றி. ಕರ್ತನ ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் நன்றி. ಕರ್ತನ ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. கர்த்தரப்படி அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறதற்காய் ಕರ್ತನ ಹಾಗೆ ஸ்தோத்திரம். ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ Thank you ಸ್ತೋತ್ರ. my Jesus. ವಂದನೆ ನನ್ನ ಯೇಸುವೆ. Thank you my Jesus. ವಂದನೆ ನನ್ನ ಯೇಸುವೆ. ದುಗಬಂದಲ ದರ್ಶನ ದಗಬದಲ ದರ ದರ ಶರಬ ಗಬಂದಲ. எழும்பு எழும்பு சபையே எழும்பு. ಏಳು ಏಳು ಸಭೆಯೇ ಎದ್ದೇಳು. நான் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ ದೇವರು. நான் உன்னை குறித்து திட்டம் பண்ணினேன். ನಾನು ನಿನಗೊಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಮಾಡಿದೆ. என் திட்டங்கள் தீவிரமாய் செய்து முடிக்கப்பட வேண்டும். ನನ್ನ ಉದ್ದೇಶಗಳು ತೀವ್ರವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು. உன் கண்களை ஏறெடுத்து பார். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ನೋಡು. சுற்றிலும் இருக்கிற மக்கள் உன்னை தேடி வருகிறார்கள். ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನರು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். ಅವರ ಮನೋನೇತ್ರಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. அவர்கள் ஜீவ வெளிச்சத்தை காண்பார்கள். ಅವರು ಜೀವದ ಬೆಳಕನ್ನು ಕಾಣುವರು. நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ದೇವರು ಎಂಬುದನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. அதற்காகவே இந்த ஸ்தலத்தை நான் ஏற்படுத்தினேன். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಏರ್ಪಡಿಸಿದೆ. என்னுடைய வல்லமை இங்கே வெளிப்படும். ನನ್ನ ಬಲವು ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತೆ. ஜனங்களின் வல்லமை இங்கே காண்பார்கள். ಜನರು ನನ್ನ ಬಲವನ್ನು ಇಲ್ಲಿ ಕಾಣುವರು. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்தை எப்பொழுதும் தங்கி இருக்கும். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾತ್ಮನ ಪ್ರಸನ್ನತೆಯು ಯಾವಾಗಲೂ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆವರಿಸಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. எழும்பு வாலிபனே எழும்பு. ಏಳು ಯುವಕನೇ ಎದ್ದೇಳು. நீ புறப்படு. ನೀನು ಹೊರಡು. வெளிச்சத்தை சுமந்து கொண்டு செல். ಬೆಳಕನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡು ಹೋಗು. இருள் உலகத்தை சூழ்ந்து வரும் காலம். ಕತ್ತಲೆಯು ಲೋಕವನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾಲ. உன் வெளிச்சத்தினாலே அவைகளை மேற்கொள். ನಿನ್ನ ಬೆಳಕಿನಿಂದ ಅವುಗಳನ್ನು ಜಯಿಸು. வெளிச்சத்தை பரவ செய். ಬೆಳಕನ್ನು ಹರಡುವಂತೆ ಮಾಡು. நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் துணை நிற்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಜಯ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವೆ. உன் மூலமாக என் வல்லமை வெளிப்படும். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಬಲವು ಪ್ರಕಟವಾಗುತ್ತೆ. ஜனங்களின் வல்லமை காண்பார்கள். ಜನರು ನನ್ನ ಬಲವನ್ನು ಕಾಣುವರು. இதோ நீங்கள் அறிந்திராத ஜனத்தை கொண்டு வருவேன். ಇಗೋ ನೀವು ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಜನರನ್ನು ಕರೆಕೊಂಡು ಬರುವೆ. நிரம்பி வழியும்படியாக நான் கொண்டு வருவேன். ತುಂಬಿ ತುಳುಕುವ ಹಾಗೆ ನಾನು ಕರೆಕೊಂಡು ಬರುವೆ. களங்கள் தானியத்தினால் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி ಕಳಜಗಳು ಧಾನ್ಯದಿಂದ ತುಂಬಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ சபைகள் ஆத்மாக்களால் நிரம்பி வழியும். ಸಭೆಗಳು ಆತ್ಮಗಳಿಂದ ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತದೆ. நான் உனக்கு அவைகளை தருகிறேன். ನಾನು ನಿನಗೆ ಅವುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. எழுந்து புறப்படு. ಎದ್ದೇಳು, ಹೊರಡು. என் கிரியைகளை நடப்பி ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸು. நான் ஜெயம் கொடுக்கிற தேவன். ನಾನು ಜಯ ಕೊಡುವಂತ ದೇವರು. ஒன்று முன்னை மேற்கொள்வதில்லை. ಯಾವುದು ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸುವುದು ಇಲ್ಲ. நான் என் திருச்சபையில என் வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ನಾನು ನನ್ನ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನನ್ನ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತ ದೇವರು. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ಚಿಕ್ಕವನು ಸಾವಿರ, ದೀನನು ಬಲಿಷ್ಠ ಜನಾಂಗವಾಗುವನು. என் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். ನನ್ನ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೆ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ಎಂಬುದಾಗಿ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದಂತ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ಕರ್ತನು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. தகப்பனே, ತಂದೆಯೇ, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ವಂದನೆ. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ನಾನು ಅಪ್ರಯೋಜನಕರವಾದಂತ ಸೇವಕನು. கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். ಕರ್ತವ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿದ್ದೇನೆ. எல்லா மகிமை இயேசு ராஜா அவருக்கு செலுத்துகிறேன். ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆಯನ್ನು ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.